ஒரு வினாடி தாமதித்திருந்தால் 200 அடி பள்ளத்தில் கார் விழுந்து நொறுங்கி அவனுடைய சடலம் கூட மிஞ்சியிருக்காது. ஆனால் தப்பித்து வந்த அந்த லாயருக்கு காத்திருந்தது அதைவிட பெரிய நரகம். கண் முன்னாடியே அடுத்தடுத்து விழுந்த பிணங்கள், முதுகில் பாய்ந்த விஷக்கத்தி. இங்கே வர்ற எல்லோரும் சொல்கிறதும் போய், பார்க்கிற எல்லாமே நாடகம். செத்து புதைக்கப்பட்ட ஒருவன் திரும்பி வந்து உயிலில் கையெழுத்து போட முடியுமா? இந்த நள்ளிரவு மரணங்களின் அதிர்ச்சியூட்டும் உண்மையை முழுதாக தெரிந்து கொள்ள சாம்பலுக்குள் புதைந்த உண்மையை ஒரு துப்பறியும் வக்கீல் எப்படி அவிழ்க்கிறான்? ஒரு வினாடி கூட மிஸ் பண்ணாமல் கேளுங்கள். துரோக வலை. அத்தியாயம் 1. அந்த ரயில் நிலையத்தில் இருந்த டிக்கெட் கவுண்டர் பெரிய அளவில் மறைவோ தனியுரிமையோ கிடையாது. அதோடைய தாழ்வான ஜன்னல் வழியாக பார்த்தால் பிளாட்ஃபாரத்தில் நடக்கிற எல்லாமே அப்பண்டமாக தெரியும். கதிர் தன்னுடைய கையில் இருந்த செய்தித்தாளை தீவிரமாக வாசிக்கிற மாதிரி நடித்துக்கொண்டே வெயிட் ரூமுக்கு வெளியில் முன்னும் பின்னுமாக பதற்றத்தோடு நடந்து கொண்டிருந்த அந்த பெண்ணையே கவனித்து கொண்டு இருந்தான். அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கலங்கி போயிருந்தாள். ஆனால் அது மட்டும் கதிருடைய கவனத்தை ஈர்க்கவில்லை. கதிர் இளமையானவன், பேச்சுலர், அழகான பெண்களை ரசிக்கிற வயசு. அந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணமாக நேர்த்தியான உடையில் இருந்தாள். ஆனாலும் அவள் போட்டிருந்த லேசான காட்டன் சுடிதாருக்கு சாயங்கால நேரத்து குளிர்ந்த காற்று அவளை கொஞ்சம் நடுங்க வைத்திருக்கும் என்று கதிர் நினைத்தான். அவளை கதிர் மட்டுமல்ல, அங்கே இருந்து இன்னொரு பார்வையும் அவள் மேலேதான் இருந்தது. அது யாரென்றால், வழுக்கை தலையும் சின்ன கண்களும் சிவந்த முகமும் கொண்ட ஒரு குண்டான நபர். கதிரும் சரி, அந்த குண்டு ஆசாமியும் சரி, 2 பேருமே டிக்கெட் வாங்கி விட்டார்கள். ஆனால் அந்த பெண் மட்டும் இதுவரை டிக்கெட் எடுக்கவே இல்லை. மதுரைக்கு போகும் அந்த ரயில் வழக்கம் போல ஒரு 20 நிமிடம் தாமதமாக வந்து நின்றது. ஆனால் கதிர் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. அவனுக்கு கையில் நிறைய நேரம் இருந்தது. கூடவே அந்த ஊரின் குளுமையான சூழலும் அவனுக்கு பிடித்திருந்தது. கதிர் தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு முன்னாடி போன அந்த குண்டு ஆசாமியை தொடர்ந்து பெட்டிக்குள்ளே ஏறி தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்தான். அந்த பொண்ணோ ரயிலில் ஏறலாமா வேண்டாமா முடிவு பண்ண முடியாமல் பிளாட்பாரத்திலேயே தயங்கி நின்று கொண்டிருந்தாள். ரயில் கிளம்பும் நேரம் வரைக்கும் காத்திருந்த கதிர் தான் வந்த வேலையை பற்றி யோசித்தான். அவருடைய பெரிய கிளைண்டான அந்த சீனியர் தர்மலிங்கம் சார் வக்கீல்களை கூப்பிட்டால் மொத்த ஆஃபீஸே பதறி அடித்து கொண்டு ஓடும். அவருடைய லீகல் ஃபார்மில் ஜூனியராக இருக்கும் கதிர் இன்னும் வேகமாக ஓடியாகணும். அதிலும் தர்மலிங்கம் குறிப்பாக கதிரையே வர சொல்லி கேட்டிருந்தார். காரணம், வெறும் சட்ட விவகாரங்கள் மட்டுமல்லாமல் மர்மமான பிரச்சனைகளை துருவி தூண்டி கண்டுபிடிக்கிற திறமை கதிருக்கு உண்டு என்ற ஒரு நல்ல பெயர் இருந்தது. சொல்லப்போனால் ஆபத்துகளையும் சிக்கல்களையும் முன்னாடியே மோக்கம் பிடிக்கின்ற ஒரு துப்பறிவாளர் மாதிரியே அவனை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அந்த பெண் கடைசி நிமிஷத்தில் ஓடி வந்து ரயிலில் ஏறினாள். ரயில் அப்பொழுது நல்ல வேகம் எடுத்திருந்தது. பெட்டி அங்கும் இங்குமாக பயங்கரமாக ஆடிக்கொண்டிருந்ததால் உள்ளே நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த பெண் தடுமாறிக்கொண்டே நடந்து வந்து சரியாக அந்த குண்டு ஆசாமிக்கு பக்கத்தில் வரும்பொழுது தன்னுடைய பேலன்ஸ் இழந்து அப்படியே அவருடைய மடியில் விழுந்தாள். உடனே அவள் சிரித்து கொண்டே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கதிர்க்கு எதிர் சீட்டில் வைத்து உட்கார்ந்தாள். அந்த குண்டு ஆசாமி முன்னாடி இருந்த சீட் இடைவெளியில் தன்னுடைய டிக்கெட்டை சொருகி வைத்திருந்தது கதிருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த டிக்கெட்டை காணோம். அந்த பெண் நைஸாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கையில் வைத்திருந்த டிக்கெட்டை தன்னுடைய சீட்டிலிருந்த இடைவெளியில் சொருகுவதை கதிர் கவனித்து விட்டான். அடிப்பாவி! கதிர் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். அவர் டிக்கெட்டை லோக்கலாக அடிச்சுட்டு இவ்வளோ வச்சுக்கிட்டாளா? ஆளை பார்த்தா எதுவும் கணிக்க முடியாதுங்கிறது இதுதான் போல. சரியாக அந்த நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் பெட்டிக்குள்ளே வந்து டிக்கெட்டை செக் பண்ண ஆரம்பித்தார். அந்த குண்டு ஆசாமிக்கு டிக்கெட் பரிசோதகர் முன்னாடி நின்ற பிறகுதான் தன் டிக்கெட் காணாமல் போனதே தெரிந்தது. சார், டிக்கெட்? அந்த குண்டு ஆசாமி முன்னாடி குனிந்து தன் சீட் இடைவெளியை பார்த்தார். இங்கே தான் தம்பி, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வச்சேன். கீழே விழ வாய்ப்பே இல்லையே. இருங்க, ஒரு நிமிஷம். பின்னாடி உட்காந்துருக்காளையா அந்த பொண்ணு, அவள் தான் என் மேலே வந்து விழுந்தா. நான் அவளை ஸ்டேஷனில் பார்த்தேன். அவள் டிக்கெட்டே வாங்கலை. கண்டிப்பாக இவ தான் என் டிக்கெட்டை திருடி இருக்கணும். அவர் சொன்னதும் அந்த பெண்ணுடைய முகம் பயத்தால் சிவந்து போனது. அவள் தன்னுடைய கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். கதிர் உடனே சுதாகரித்து விட்டு சத்தம் வராமல் குனிந்து தன்னுடைய சொந்த டிக்கெட்டை தரையில் நழுவ விட்டு ரயிலுடைய ஓட்டத்தில் அது கொஞ்சம் தள்ளி உருண்டு போகிற மாதிரி செய்தான். பிறகு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிதானமாக எழுந்து முன்வந்தான். சார், உங்களுக்கு கண் ஒரு வேளை சரியாக தெரியல போல. நானும் ஸ்டேஷனில் தான் இருந்தேன். ஒருவேளை நானும் டிக்கெட் வாங்கலன்னு சொல்லுவீங்களோ? ஆமாம், நீங்கள் வாங்கினது நான் பார்த்தேன். நீ சும்மா அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர. அவள் தான் என் டிக்கெட்டு திருடுனான். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, கதிர் ரொம்ப அழுத்தமான குரலில் சொன்னான். நான் ஒரு லாயர். தேவையில்லாமல் பொது இடத்துல ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழி சுமத்தினா என்ன சட்ட நடவடிக்கை வரும்னு எனக்கு தெரியும். அவள் ஒழுக்கமாக டிக்கெட் வாங்கித்தான் வந்திருக்கா. உண்மையிலேயே நான் தான் வாங்க மறந்துட்டேன். நீங்கள் தப்பாக ஏதாவது யோசிச்சு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தரையில் குனிஞ்சு பாருங்கள். உங்கள் டிக்கெட் கீழே விழுந்திருக்க போகுது.
டிக்கெட் பரிசோதகர் பக்கத்தில் இருந்த 2 சீட்டுக்கு நடுவில் குனிந்து பார்த்துவிட்டு கீழே கிடந்த கதிருடைய டிக்கெட்டை எடுத்து நிமிர்ந்தார். சார், நீங்கள் தான் அவசரப்பட்டு தப்பாக சொல்லிட்டீங்க போல. என் இடத்துல நீங்கள் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றார் அந்த டிக்கெட் பரிசோதகர். மன்னிப்பு கேட்கவில்லைன்னா உங்கள் மேலே மான நஷ்ட ஈடு கூட போடலாம் என்று கதிரும் சேர்த்து சொன்னான். கதிர் திரும்பி தன்னுடைய சீட்டுக்கு வந்து அமர்ந்த பொழுது அந்த பெண்ணை பார்த்தான். அவளுடைய முகத்தில் இருந்த அந்த பயமும் பதற்றமும் குறைந்து கதிருக்கு ஒரு மெல்லிய புன்னகையை பரிசாக கொடுத்தாள். கதிர் உடனே பரிசோதரிடம் பணத்தை கொடுத்து புது டிக்கெட்டுக்கான ரசீதை வாங்கி கொண்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் பேண்ட்ரி கார் ஊழியர் வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு தயாராக இருக்கு என்று கூப்பிட்ட பொழுது அந்த பெண் அப்படியே தான் உட்கார்ந்திருந்தாள். அவள் ரொம்ப பசியில் இருக்காள் என்று கதிர் புரிந்து கொள்ள முடிந்தது. கதிர் எழுந்து அவள் பக்கத்தில் போய் லேசாக குனிந்து பேசினான். அங்கே நடந்த அந்த அநாகரிகமான விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேர் கதிர்வேல், சென்னையிலேருந்து வர்றேன். நடந்த சூழலுக்கு அந்த பெரியவர் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ராத்திரி சாப்பாடு வாங்கி தந்திருக்கணும். அவர் அதை செய்யலை. ஒரு ஆனால் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அவர் விட்ட குறையை நான் சரி செய்ய நினைக்கிறேன். எங்கூட வந்து டின்னர் சாப்பிட்லாமா? அவள் நிமிர்ந்து கதிரை பார்த்தால், ரொம்ப நன்றிங்க, நானும் சென்னையிலேருந்து தான் வர்றேன். உண்மை என்னென்னா என்கிட்ட ₹1 கூட காசு இல்லை. அந்த ஆளோட டிக்கெட்டை நான் தான் திருடினேன். எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப நன்றி. பரவாயில்லையே, கதிர் புன்னகைத்தான். தப்ப மனசார ஒத்துக்கிட்டா மனசுக்கு ரொம்ப நல்லது. அது இப்போ மறந்துடுவோம். வாங்க, பேண்ட்ரி கார் முன்னாடி தான் இருக்குது, சாப்பிட போகலாம். 1 மணி நேரத்திற்கு பிறகு கதிர் அவளை திரும்ப அவளுடைய சீட்டில் கொண்டு வந்து விட்டான். ஆனால் அவள் யார்? அவளுக்கு ஏன் இந்தளவுக்கு பண கஷ்டம் வந்தது? திருட்டுத்தனமாக டிக்கெட்டை எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த பயணம் அவளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியமாக போயிற்று? எந்த விவரத்தையும் அவனிடம் அவள் சொல்லவே இல்லை. வெளியில் இருட்டு முழுதாக கவிழ்ந்ததும் கதிர் மெதுவாக கண்ணை மூடினான். திரும்ப அவன் கண்ணை திறந்து பார்த்தபொழுது மதுரை ஸ்டேஷன் வந்திருந்தது. அந்த குண்டு ஆசாமி இறங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பெண்ணை அவளுடைய சீட்டில் காணவில்லை. வெறிச்சோடி போயிருந்த அந்த ரயில் நிலையத்தை ஜன்னல் வழியாக பார்த்த கதிர் தனக்காக கார் அனுப்ப தர்மலிங்கம் மறந்திருக்க கூடாது என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டான். பிளாட்பாரத்தில் இறங்கின கதிர் அந்த பெண் ஒரு காரோட கதவை டமாரென சாத்திவிட்டு கிளம்பி போவதை தூரத்திலிருந்து பார்த்தான். அவளுடைய பார்வை அவளுடைய காலடி தடத்தில் பட்டு விலகி அதே நேரம் கார் மறைந்து பறந்தது. கதிர் பெருமூச்சு விட்டுவிட்டு ரயில் நிலையத்தின் மறுபக்கத்தை நோக்கி நடந்தான். அங்கே ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே டிரைவர் என்று யாரும் இல்லை. ஒரு 5 நிமிடம் நின்று பார்த்தான். அந்த குண்டு ஆசாமிக்கு எதிர் திசையில் தனியாக நடந்து போய் கொண்டு இருந்தார். அப்பொழுதுதான் காருடைய ஸ்டீரிங் வீலில் ஒரு சின்ன அட்டை தொங்குவதை கதிர் கவனித்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: லாயர் கதிர்வேல் அவர்களுக்கு டிரைவரை அனுப்ப முடியாமல் போயிற்று, மன்னித்து கொள்ளுங்கள். என்னுடைய எஸ்டேட் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமல்லவா? காரை எடுத்துக்கொண்டு நேராக மேலே வாருங்கள். தர்மலிங்கத்தினுடைய அதே கிறுக்கல் கையெழுத்து தான் அது. கதிர் தன்னுடைய பையை உள்ளே போட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டேஷனை விட்டு கிளம்பினான். காருடைய இடது பக்க முகப்பு விளக்கு எரியாமல் அணைந்து போயிருந்தது. கதிருக்கு அந்த ஊர் மலைப்பாதைகள் ஓரளவுக்கு நல்லாகவே அத்துப்படி. கார் அப்படி போக போக பழக்கப்பட்ட இடங்களை ஒன்றாக தென்பட்டன. இப்பொழுது கார் மெதுவாக மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தது. அந்த உயரமான மலையின் உச்சியில்தான் தர்மலிங்கத்தின் பிரம்மாண்டமான எஸ்டேட் பறந்து விரிந்து கிடந்தது. அங்கே அவருடைய சொந்த ஏரி ஒன்று கூட இருந்தது. மீன் பிடிப்பதற்கு தமிழ்நாட்டிலேயே அதைவிட சிறந்த இடம் இருக்க முடியாது. எப்படியும் அங்கே போய் மீன் பிடிக்கலாம் என்று கதிர் ஆசையாக நினைத்து கொண்டான். காருடைய இடது பக்கம் ஒரு பலவீனமான தடுப்பு கம்பி, அதற்கு அந்த பக்கம் 200 அடி ஆழத்தில் ஒரு பாதாள பள்ளத்தாக்கு. வலது பக்கமோ செங்குத்தாக கூர்மையான பாறைகள் கொண்ட மலை உச்சி. கதிர் மட்டும் காருடைய ஜன்னலை கீழே இறக்கி வைக்காமல் இருந்திருந்தால் மேலே இருந்து உருண்டு வந்த அந்த நிலச்சரிவோட முதல் சத்தத்தை கேட்டிருக்கவே முடியாது. முதலில் ஒரு பெரிய புல்டோசர் வந்து மோதி மரத்தை முறித்து தொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமான படார் சத்தம் கேட்டது. அடுத்த கணமே பொடிப்பாறைகளும் மண்ணும் காருடைய கூரை மேலே மலை மாதிரி கொட்ட ஆரம்பித்தது. கதிர் உடனே வலது பக்கம் சாய்ந்து மேலே பார்த்தான். ஒரு ராட்சச பாறை மலை உச்சியோட விளிம்பிலிருந்து உருண்டு கீழே வந்து கொண்டிருந்தது. காரை திருப்பி தப்பிக்க வைக்க அங்கு துளியும் நேரமில்லை. கதிர் சற்றும் தாமதிக்காமல் காருடைய கதவை திறந்து வெளியே குதித்து மலைப்பாதையை ஒட்டி பதுங்கி கொண்டான். அந்த பிரம்மாண்டமான பாறை காருடைய பின்பக்கத்தில் பலமாக மோதி தடுப்பு கம்பையும் உடைத்து கொண்டு காரோடு சேர்த்து அந்த ஆழமான பள்ளத்துக்குள் உருண்டு விழுந்து அதல பாதாளத்துக்கு போய் நொறுங்கியது. கதிர் ஒரு கணம் நடுங்கி போனான். அப்புறம் நெற்றியை சுருக்கினான். இது நிஜமாகவே ஒரு விபத்து தானா? மலை உச்சி மேலே ஒரு கொலையாளி பதுங்கியிருந்து சரியாக கதிர் வர நேரம் பார்த்து அந்த பாறையை உருட்டி விட்டுருக்கலாம். அதுவும் கதிர் தான் அந்த காரில் வரான்னு அவனுக்கு துல்லியமாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா காரோட இடது பக்கத்தில் எரியாமல் இருந்த அந்த ஒத்த முகப்பு விளக்கு தான் அதுக்கான அடையாளம்.
கதிர் உயிரை பணயம் வைத்து அந்த செங்குத்தான பள்ளத்தாக்கில் இறங்கி நொறுங்கி போயிருந்த காரை நெருங்கினான். நல்ல வேளையாக அவனுடைய பேக் சேதாரமில்லாமல் இருந்தது. அதை திறந்து அடியிலிருந்து ஒரு டார்ச் லைட்டும் ஒரு .38 கேலிபர் கைத்துப்பாக்கியும் எடுத்தான். அந்த துப்பாக்கி கையில் பிடித்ததும் தான் அவன் மனதுக்குள் ஒரு தைரியமும் தெம்பும் வந்தது. அப்பொழுது மேலே ரோட்டின் அருகில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் அவனுக்கு கேட்டது. கார் எடுக்காதீங்க, நில்லுங்க. கதிர் கீழே இருந்து கத்தினான். நான் மேலே வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு உதவி தேவைப்படுது. 2 கைகளும் ஃப்ரீயாக இருந்தால்தான் அந்த செங்குத்தான பாதையில் ஏறி வர முடியும் என்பதால் தன்னுடைய கழுத்தட்டையை வைத்து அந்த பையை மாட்டி கழுத்தில் தொங்க விட்டு கொண்டான். மேலே ஏறி வந்த கதிரை வெளிரிப்போன முகத்தோடு மிரண்ட விழிகளோடும் ஒரு ஒல்லியான இளைஞன் பார்த்தான். அவனுக்கு வயது ஒரு 20 வயது இருக்கும். அவனுடைய கண்களில் ஏதோ ஒரு பயம் அப்பட்டமாக தெரிந்தது. இங்கே ஒரு விபத்து நடந்துருச்சு. கதிர் நிலைமையை விளக்கிச் சொன்னான். ஒரு பெரிய பாறை விழுந்து என் காரை பள்ளத்தாக்கில் தள்ளி விடுத்துருச்சு. நான் தர்மலிங்கம் எஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். என்னை கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு நான் 500 ரூபா தரேன். பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த இளைஞன் முகத்தை உருவென்று வைத்து கொண்டே சொன்னான். நானும் அங்கே தான் போகிறேன், ஏறுங்க. பயணத்தின் போது கதிர் அந்த பையனையை கூர்ந்து கவனித்து கொண்டே வந்தான். தன்னுடைய கோட்டு பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அங்கிருக்கிற துப்பாக்கி விரலால் பிடித்து வைத்து கொண்டான். இந்த பையன் சரியாக இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்றது ரொம்ப விசித்திரமான தற்செயலாக அவனுக்கு பட்டது. நீயும் டவுன்லேருந்து தான் வரையா? கதிர் கேட்டான். ஆமாம், ஆனால் நான் உன்னை டவுனில் பார்க்கவே இல்லையே, அதுதான் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. கதிர் பேச்சை தொடர்ந்தான். சொல்லப்போனால் அங்கே வேறு எந்த காருமே நிற்கல. ஒரே மொத்தமாக அடங்கி கடைகள்லாம் கூட அடைச்சிருந்தது. நான் என்னோடய நண்பனை பார்க்க போயிருந்தேன். அவன் சொன்ன பதில் கதிர்வேலுக்கு துளியும் திருப்தி தரவில்லை. ஒருவேளை இந்த பையன் தன்னுடைய காரை எங்கேயாவது மறைத்து நிறுத்திவிட்டு முன்கூட்டியே தள்ளிவிடுவதற்கு தயாராக வைத்திருந்த அந்த பாறையை தள்ளிவிட்டு அப்புறம் அவசர அவசரமாக காரில் வந்து என்ன நாசம் நடந்திருக்கிறது என்று வேடிக்கை பார்க்க வந்திருப்பானோ என்ற சந்தேகம் கதிருக்குள் வலுத்தது. அந்த வளைந்து நெளிந்த மலைப்பாதை உயரமான தேவதாரு மற்றும் யூக்லிப்டஸ் மரங்களுக்கு நடுவே சென்றது. அந்த மரங்களின் நறுமணம் கதிரின் மனதுக்கு ரொம்ப காலமாகவே பிடித்த ஒன்று. அவனுக்கு கிடைத்த இந்த பயங்கரமான வரவேற்பையும் மீறி திரும்பவும் இந்த எஸ்டேட்டுக்கு வந்தது அவனுக்கு ஒருவித நிம்மதியை தந்தது. காரை ஓட்டி வந்த இளைஞன் கதிரை நேராக பிரதான வாயிலுக்கு முன்னாடி வந்து நிறுத்தினான். அப்புறம் காரை திருப்பிக் கொண்டு பின்னாடி 1/2 மைல் தூரத்திலிருந்து வேலைக்காரர்கள் தங்கும் குடியிருப்பை நோக்கி போய்விட்டான். திடீரென போர்ட்டிகோவில் வெளிச்சம் பாய்ச்சுகிற மாதிரி லைட் எரிந்தது. கதவு திறக்கப்பட்டு ஒரு பெண் அவனை உள்ளே வரவேற்றாள். அவள் அந்த எஸ்டேட் பரங்களைப் போல நல்ல உயரமாகவும் நிமிர்ந்த நடையோடும் இருந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தில் எந்த வரவேற்புக்கான அடையாளமும் துளியும் இல்லை. நீங்கள் தான் அந்த லாயராக இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உங்களை எதிர்பார்த்தோம். உங்களுக்கு சூடாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே வாங்க. கதிர் அந்த பெரிய வரவேற்பறையை கடந்து நடந்தான். அது 16 அறைகள் கொண்ட முழுக்க மரத்தாலான 2 அடுக்கு பிரம்மாண்ட மாளிகை. தர்மலிங்கத்தின் அந்தரங்க செயலாளரான இளங்கோவன் படிக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தான். கதிரை பார்த்ததும் கைகளை நீட்டி முகமெல்லாம் புன்னகையோடு வரவேற்றான். கதிர் உடனே தனக்கு நடந்த விபத்தை பற்றி அவனிடம் சொன்னான். பாறையா? உங்களுக்குன்னு கார் விட்டுருந்தாங்களா? இளங்கோவன் குழப்பத்தோடு பார்த்தான். எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களை ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர வீட்டு பணிப்பெண்ணோட பையனைத்தான் அனுப்புனேன். அவன் ஒரு ஒல்லியான வெளிரி போன பையன். சரிதான், கதிர் செருமினான். கடைசியில் அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் விபத்து நடந்ததுக்கு அப்புறம்தான் நான் அவனை பார்த்தேன். அந்த காரில் இருந்த குறிப்பு கண்டிப்பாக தர்மலிங்கத்தோட கையெழுத்து மாதிரி தான் இருந்தது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. சரி, பெரியவர் எப்படி இருக்கார் இப்போ? நிலைமை அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இல்லை, இளங்கோவன் சொன்னான். நேற்று காலையில் நானும் அவரும் காரில் வெளியே போயிருந்தோம். ஒரு கொண்ட ஊசி வளைவில் திரும்பும்போது கார் மரத்தில் பலமாக மோதிடுச்சு. உடனே கார் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. நான் அவரை எப்படியோ இழுத்து வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் அவருக்கு பயங்கர தீக்காயம். இப்போ பக்கத்து கிராமத்து டாக்டர் ஒருத்தர் உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயாவை பார்த்தா ஒரு மம்மி மாதிரியே இருக்கார். உடம்பு முழுக்க எண்ணெயும் கட்டுமா கிடக்கிறாரு. ஆனாலும் தப்பிச்சது பெரிய விஷயம். அவர் மட்டும் தனியாக போயிருந்தா அங்கே கருகி போயிருப்பார். இதோ என் கைகளையும் பாருங்கள். அவருக்கு ஏற்பட்ட காயங்களில் இது ஒரு சின்ன பாருங்கு தான். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2.
இளங்கோவன் கவனமாக தனது சட்டை கைகளை மேலே சுழட்டி இன்னும் ஆறாமல் சிவந்து கிடந்த கடுமையான தீக்காயங்களை காட்டினான். ஐயா தான் பிழைக்க மாட்டோன்னு ரொம்ப பயந்து போயிருக்காரு. தன்னோட உயிரில் சில முக்கியமான மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு என்று தொடர்ந்து பேசினார் அந்த செயலாளர். அதுக்காகத்தான் உங்களை அவசரமாக வரவழைச்சாரு. டாக்டர் தன்னோட வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்புறம் நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 2 பிணந்தினி கழுகுகளையும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க யார்? கதிர் லேசாக சிரித்தான். இளங்கவன் தோள்களை குலுக்கினான். ஒன்று ஐயாவோட வளர்ப்பு மகள். நீங்கள் அவளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உடனடியாக கிளம்பி வந்துட்டா. இன்னொன்று அவரோட அண்ணன் பொண்ணு. அவளும் அதே மாதிரி தான். பெரியவர் எப்போ சாவார், அவரோட சொத்து எப்போ கைக்கு வரும்னு நான் வறண்டு போய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்தான். கதிர் ஒரு சிறிய உணவு பகுதியில் அமர்ந்து சாப்பிட்டான். அந்த முக இறுக்கமான பணிப்பெண் அவனுக்கு உணவை பரிமாறினாள். கதிர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆமாம் அல்லது இல்லை என்ற சுருக்கமான ஒற்றை வார்த்தையிலேயே பதில் சொன்னாள். திடீரென அவள் உடல் விரைத்து போய் அந்த அறையை விட்டே ஓடுவதைப் போல வேகமாக வெளியேறினாள். கதிர் திரும்பி பார்த்தான். வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடம்பரமான நைட்டி அணிந்து அலங்காரமான காலணிகளோடு ஒரு உயரமான ஒல்லியான பெண் அவனை நோக்கி நடந்து வந்தாள். வணக்கம். அவள் தன்னுடைய மெல்லிய கைகளை நீட்டினாள். அப்பா வர்ச்சன வக்கீல் நீங்களாக தான் இருக்கணும். என் பேர் அனிதா. கதிர் மேஜையின் மறுபுறம் இருந்த நாற்காலியை காட்டினான். உட்காருங்களேன். கதிருக்கு அனிதாவை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரியும். தர்மலிங்கம் இவளுடைய அம்மாவை திருமணம் செய்து அந்த வாழ்க்கை ஒரு வருடத்திலேயே முடிவுக்கு வந்தது. பிறகு தர்மலிங்கம் அவளுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து செட்டில் செய்தார். அந்த விவாகரத்து வழக்கை நடத்தியதே கதிரின் சட்ட நிறுவனம்தான். அனிதாவின் தாயார் இறந்த பிறகு அனிதா மாடலிங், கிளப் டான்ஸ், ஹோட்டல் வரவேற்பாளர் என்று பல வேளைகளில் இறங்கி தன் பெயரை ரொம்பவே கெடுத்து கொண்டவள். அப்பா இறந்துடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அனிதா கதிரை உற்று பார்த்தவாறே சொன்னாள். அவர் இப்போது ரொம்ப தேறிட்டார்னு கேள்விப்பட்டேன். கதிர் சொன்னான். சரி, தர்மலிங்கத்தோட அண்ணன் பொண்ணு இங்கே? ஓ, நீங்கள் மேகலாவை சொல்கிறீங்களா? அவள் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பா. அந்த பெருசு, அதாவது அப்பா நம்மளை விட்டு போயிட்டா கிடைக்கிற சொத்தை வச்சு என்ன பண்ணலான்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டுட்ருப்பா. கதிர் தன் உதடுகளை துடைத்து விட்டு எழுந்து நின்று அனிதா நாற்காலிலிருந்து எழ உதவினான். 2 பேருமே அந்த வரவேற்பறையை கடந்து பெரிய ஹாலுக்குள் வந்தார்கள். இந்த மேகலா இருக்காளே, பயங்கர பணக்காரி தெரியுமா? அனிதா சொன்னாள். அவள் பார்க்க அழகாக இருப்பாளா? ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அப்படியும் வச்சுக்கலாம். அனிதா நக்கலாக பதில் சொன்னாள். கதிர் மனதுக்குள் ஒரு பேரலையை பார்க்கப் போகிறோம் என்று தயாராக இருந்தான். ஆனாலும் அவன் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தானோ அதைவிட பெரிய அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. ஏனென்றால் அந்த மேகலா வேறு யாரும் இல்லை, ரயிலில் டிக்கெட் திருடி மாட்டிக்கொண்ட அதே பரம ஏழை பெண்தான். அவள் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு புது ஆளை பார்க்கிற பாவனையில் கதிருக்கு தன்னுடைய கைகளை நீட்டினாள். நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கர்வமாக இயல்பாக பேசினாள். மிஸ்டர் இளங்கோவன் உங்களை தேடி போக சொன்னார். தர்மலிங்கம் மாமா இப்போ பேச தயாராக இருக்கார். மாடியில் தான் இருக்கார். டாக்டர் மகாலிங்கம் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவரை மாடிப்படியில் ஏற இடத்துல நிற்கிறார். கதிர் அவளை பார்த்து லேசாக நமட்டு சிப்பு சிரித்து கொண்டே படிகளில் ஏறினான். அங்கே நின்ற டாக்டர் மகாலிங்கம் தாடி வைத்த ஒரு முரட்டு ஆள், கரடி மாதிரியான உடம்பு. அவர் கதிருடன் கை குலுக்கிய போதே அந்த பிடி அத்தனை பலமாக இருந்தது. நீங்கள் அவர்கிட்ட வெறும் 10 நிமிஷம் மட்டும் பேசணும். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட பேசக்கூடாது. அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு முழுசாக இன்னும் சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமே தேறிடுவாருன்னு தோணுது. அவரால் மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக மட்டும்தான் பேச முடியும். ரொம்ப நேரம் பேசி சிரமப்படுத்தக்கூடாது. அந்த படுக்கையில் ஒரு பயங்கரமான காட்சியைத்தான் பார்க்க போகிறோம் என்று கதிருக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் தர்மலிங்கத்தை பார்த்ததும் கதிர் நிஜமாகவே அதிர்ந்து விட்டான். அந்த வயதான கோடீஸ்வரனின் உடம்பு முழுக்க அவ்வளவு கட்டுக்கள் சுற்றப்பட்டிருந்தன. அவருடைய கண்கள் மட்டும்தான் வெளியே தெரிந்தது. தர்மலிங்கத்தின் கட்டுப்போட்ட தன்னுடைய கனமான கையை லேசாக தூக்கினார். கதிர் மெதுவாக அதை தொட்டான். கதவை மூடு, தர்மலிங்கம் கிசுகிசுத்தார். அந்த கட்டுக்கு நடுவே அவருடைய குரல் அடைத்து போய் வந்தது. அந்த டாக்டர் ரொம்ப துருவி பார்க்குறான். அவனை நம்பாத, இங்கே யாரையுமே நம்பாத. கதிர் கதவை சாத்தினான். மனிதன் இன்னும் மாறவே இல்லை. நான் இப்போ சொல்கிறத அமைதியாக கேளு, தர்மலிங்கம் மெதுவாக சொன்னார். இங்கே நடக்கிற நிறைய விஷயம் எனக்கு சரியாக படலை. எனக்கு நடந்தது வெறும் விபத்து மட்டும் இல்லைன்னு தோணுது. காரோட ஸ்டீரிங் ராடில் யாரோ கை வச்சுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது கதிர். நீ நினைக்கிறத விட, அல்லது அந்த மடையன் டாக்டர் சொல்கிறத விட ரொம்ப மோசம். அவங்களால என்னை ஏமாற்ற முடியாது, எனக்கு தெரியும். இளங்கவங்கிட்ட சொல்லி என் உயிலை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நானே புதுசாக ஒரு உயில் எழுதி வச்சுருக்கேன். அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லாதபடி கச்சிதமாக இருக்கான்னு நீ சரி பார்க்கணும். இளங்கோவன் ரொம்ப நல்லவன், அவனை நம்பலாம். உயில் வேலையை முடிஞ்சதும்
என் காரில் யார் கை வச்சதுன்னு கண்டுபிடி. நீ தான் துப்பறிதில் கெட்டிக்காரனாச்சே. கதிர் அந்த அறையை விட்டு வெளியே வந்து படிக்கட்டில் மெதுவாக இறங்கினான். பாதி படிக்கட்டு இறங்கியிருப்பான். அப்பொழுது மேலே தர்மலிங்கத்தோட ரூமிலிருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டது. கதிர் உடனே படிக்கட்டில் தலைதிரிக்க திரும்பி ஓடினான். தர்மலிங்கத்தின் அறைக்கதவை படாரென திறந்து உள்ளே பார்த்த பொழுது அவனை எஸ்டேட்டுக்கு காரில் கூட்டு வந்தானே அந்த ஒல்லியான வெளிரிப்போன பையன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டு இருந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. தர்மலிங்கம் படுக்கையில் ஒரு கையை ஊன்றி பயந்து போய் எழுந்திருக்க முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். கதிர் பக்கத்திலிருந்து ஒரு பூந்தொட்டி எடுத்து அந்த பையன் முகத்தை நோக்கி வீசி எறிந்தான். அது குறி தவறி விழுந்தாலும் அந்த பையன் உடனே மறைந்து விட்டான். கதிர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பொழுது அவன் பக்கத்திலிருந்து ஒரு மரத்தில் ஏறி அதோட தடிமனான கிளையில் ஊர்ந்து ஜன்னல் வரைக்கும் வந்திருப்பது தெரிந்தது. தப்பிப்பதற்காக அவன் அந்த கிளையிலிருந்து சட்டென்று கீழே குதித்து இருட்டுக்குள்ளே ஓடி மறைந்து விட்டான். தர்மலிங்கத்தின் தழுதழுத்த குரல் முழங்கினார். அவன் கையில் துப்பாக்கி இருந்தது. என்னை கொல்லத்தான் வந்தான். அவனோட அம்மா அந்த வீட்டு வேலைக்காரி வடிவு. அவள் தான் இவனை ஏவி விட்டுருக்கணும். எனக்கு உடம்பு சரியாகட்டும். 2 பேத்தையும் இந்த இடத்த விட்டே துரத்தி அடிக்கிறேன். கதிர், இந்த ஊரில் எல்லாராலும் அதிக வெறுக்கப்படுற மனுஷன் நான் தானா? அப்படியெல்லாம் இல்லை சார். கதிர் ஜன்னலை மூடி தாழ்பால் இட்டான். திரையை இழுத்து விட்டான். உங்கள் மேலே ஏன் எல்லாரும் இவ்வளோ கோபமாக இருக்காங்க? ஏன்னா நான் இன்னும் செத்து போகாம உசுரோடு இருக்கேன்ல, அதுதான். தர்மலிங்கம் கசப்போடு சொன்னார். கீழே இறங்கி வந்த கதிர் மறுபடியும் மேகலாவை சந்தித்தான். அவள் தனியாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். கதிர் அவளுடைய கையை பிடித்து மெதுவாக பக்கத்தில் இருக்கும் படிக்கும் அறைக்குள் அழைத்து கொண்டு சென்றான். உங்களை இங்கே பார்ப்பேன் நான் கனவுல கூட நினைக்கல. உங்களை யார் மேலே கூட்டிகிட்டு வந்தது? முனுசாமி தான் என்னை கூப்பிட்டு வந்தார், அவள் சொன்னான். அவர் இந்த எஸ்டேட்டோட வாட்ச்மேன். நீங்களும் இங்கே தான் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்களையும் காரில் ஏற்றிட்டு வந்திருப்போம். என்ன இருந்தாலும் நம்ம நண்பர்களாச்சே. அப்படியா? அப்போது என் கூட ஒரு சின்ன வாக்கிங் வரலாமே என் நண்பரே? கதிர் புன்னகையோடு கேட்டான். 2 பேரும் பங்களாவின் வடக்கு பக்கத்து வழியாக நடந்து வேலைக்காரர்கள் குடியிருப்பை நோக்கி போகிற அந்த தார் சாலையில் உலா வந்தார்கள். கதிர் அவளுடைய கையை லேசாக பற்றி பக்கத்திலேயே நடந்து வந்தான். நமக்குள்ளே மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, கதிர் பேசினான். இன்றைக்கி ராத்திரி ரொம்ப விசித்திரமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. முதல்ல யாரோ என்னை கார் விபத்தில் கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வடிவோட பையன் உங்கள் மாமாவை துப்பாக்கியால் சுட பார்த்தான். மாமாவுக்கு ஒன்றும் ஆகலையே? அவருக்கு ஒன்றும் இல்லை. அந்த பையனோட கண்ணில் கொலை வெறி தெரிஞ்சது. அவனுக்கு உங்கள் மாமா மேலே ஏன் இவ்வளோ கோபம்? எனக்கு தெரியல கதிர். அந்த பையன் கார்த்தி எனக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும். அவன் எப்போது ரொம்ப அமைதியானவன், கூச்ச சுபாவமும் இருக்கும். மாமாவும் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. நம்ம இப்படி தீவிரமாக விசாரிச்சுட்டே போகிற இந்த நேரத்தில் கதிர் கேட்டான். உங்களை எல்லோரும் பயங்கர பணக்காரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு ரயில் டிக்கெட்டு கூட திருட வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவள் மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள். நான் ஒரு திருடின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் இங்கே வந்தாகணும். ஏன்னா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லிச்சு. ஆனால் நான் ஒன்றும் பணக்காரி இல்லைங்க. ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு தான் பொழப்ப ஓட்டிகிட்ருக்கேன். தர்மலிங்க மாமாக்கிட்டேருந்து அவசரமாக ஆள் வந்தப்போ என்கிட்ட ₹1 கூட காசு இல்லை. எங்கள் மேனேஜரும் ஊரில் இல்லாதனால சம்பள அட்வான்ஸ் வாங்க கூட என்னால் முடியல. கதிர் புன்னகைத்தான். உண்மையை வெளிப்படையாக ஒத்திக்கவங்க பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என்னோடய வக்கீல் தொழில் இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். சரி, தர்மலிங்க சார் எதுக்காக உங்களை வரவழைச்சிருக்காருன்னு இப்போ சொல்லுங்கள். மேகலா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அந்த மலையின் அமைதி கிழித்து கொண்டு திடீரென ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. அது ஏரிக்கரை பக்கத்திலிருந்து தான் வந்தது. கதிர் உடனே மேகலாவின் மணிக்கட்டை பிடித்து கொண்டான். வா, போய் பார்க்கலாம். இருவரும் வேகமாக ஏரிக்கரையை அடைந்து தெற்கு பகுதியில் தீவிரமாக தேடினார்கள். அங்கே எதுவும் இல்லை. கதிர் பக்கத்தில் இருந்த படகு இல்லத்துக்குள் சென்று ஒரு தீக்குச்சியை உரசி பார்த்தான். அங்கு எதுவும் இல்லை. மேகலாவையும் கூடவே அழைத்து கொண்டு 2வது படகு இல்லத்துக்கு சென்றான். இன்னொரு தீக்குச்சி உரசி மேலே தூக்கி காட்டிவிட்டு அடுத்த கணமே அதை ஊதி அணைத்து விட்டான். ஆனால் அதற்குள் அங்கே இருந்த கொடூரமான காட்சியை மேகலா பார்த்து விட்டாள். அந்த கண்கள் கூரையை விரித்தபடி அசைவற்று நின்றிருந்தது. அது வீட்டு பணிப்பெண் வடிவு. அவளுடைய நெற்றியின் நடுவே துப்பாக்கி குண்டு பாய்ந்திருந்தது. நீ வெளியில் போய் ஜாக்கிரதையாக இரு, கதிர் மேகலாவுடன் சொன்னான். சடலமாக கிடந்த வடிவின் அருகில் மண்டியிட்டு அவளுக்கு நாடி துருப்பி இருக்கிறதா என்று பார்த்தான். ஆனால் அது நிற்கப் போவதில்லை என்பது அவனுக்கு முன்பே தெரிந்தது. அடுத்தடுத்து தீக்குச்சிகளை உரசி அறையில் சுற்றும் பார்த்தான். அங்கே துப்பாக்கிகள் எதுவும் இல்லை. அப்பொழுது மேகலாவின் அலறல் எச்சரிக்கையை அவனுக்கு கேட்டது. கதிருடனே தீக்குச்சியை அணைத்துவிட்டு தரையோடு தரையாக படுத்து கொண்டான். ஜன்னல் கண்ணாடி உடையும் சத்தத்தோடு 2 முறை துப்பாக்கி வெடித்தது. 2 தோட்டாக்கள் கதிரின் பக்கவாட்டு தரையை துளைத்து கொண்டு சென்றன. நீதான் அவளை கொன்னுட்ட. நீ சென்னையிலேருந்து வந்த பெரிய தாதா.
அவளை கொல்லத்தான் பெரியவர் உன்னை வரவழைச்சிருக்காரு. அது வடிவின் மகனான கார்த்தியின் அழுது புலம்பும் குரல். அவனுடைய வார்த்தைகளில் தாயை இழந்த ஆத்திரமும் கசப்பும் வெடித்து சிதறியது. கண்மூடித்தனமான பழிவாங்கும் வெறியில் அவனது உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் தரிகிட்டு போயிருந்தன. தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து வராமல் போனதற்காக கதிர் தன்னைத்தானே மனதுக்குள் திட்டிக் கொண்டான். அந்த பையனை நினைத்து பரிதாபப்பட்டாலும் அந்த வெறியில் கண்ணில் பட்ட யாரை வேண்டுமானாலும் அவன் சுட்டு கொண்டு விடக்கூடும் என்பதால் அவனை உடனடியாக அடக்க வேண்டும் என்று நினைத்தான். மேகலா வெளிப்புறச் சுவற்றில் சாய்ந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தால் கார்த்தி புதர்களுக்குள் ஓடி மறையும் சத்தம் கேட்டதும் கதிர் அவள் அருகே சென்றான். பயப்படாத, எல்லாம் சரியாயிடும், கதிர் மெல்லிய குரலில் சொன்னான். அவன் ஓடிட்டான், பாவம் அந்த பையன். நான் அவன் அம்மாவை உடம்புக்கு பக்கத்தில் மண்டிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் தான் கொண்டுட்டேன்னு தப்பாக நினச்சிட்டான். ஆனால் தர்மலிங்கம் இப்படி ஒரு காரியத்தை செய்வார்னு அவன் ஏன் நினைக்கணும்? எனக்கு தெரியலையே. மேகலா அவனுடைய கையை பயத்தில் இறுக்கமாக பற்றி கொண்டாள். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், எனக்கு பயமாக இருக்குது. அவன் திரும்ப வந்து உங்களுக்கு கொண்டுட்டா என்ன பண்ணுறது? அப்பொழுது கையில் ஒரு கிரிக்கெட் மட்டையுடன் இளங்கோவன் மூச்சரைக்க ஓடி வந்தான். இங்கே என்ன நடந்தது? அவன் திணறினான். என்ன நடக்கக்கூடாததோ அதான் நடந்திருக்கு, கதிர் சொன்னான். வடிவு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறா. படகில்லத்துக்குள்ளே அவள் சடலம் இருக்குது. அவள் பையன் இப்போ தான் என் மேலேயே 2 ரவுண்டு சுட்டுட்டு ஓடுனான். சோகத்தில் அவன் இன்னும் விபரீதமாக ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே அவனை பிடிக்கணும். அப்படியே போலீஸ்க்கும் தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும். போலீஸா? இங்கே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. 50 கிலோமீட்டர் தள்ளி தான் மெயின் டவுன் ஸ்டேஷன் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூட முடியாது. தர்மலிங்க சார் ஃபோனுக்கு லேண்ட்லைன் போடணும்னு கேடும்போது டெலிஃபோன் கம்பெனிக்காரங்க ஒரு புது டெலிஃபோன் ஆஃபீஸே வைக்கிற அளவுக்கு பணம் கேட்டாங்க. நம்ம யாரையாவது நேரில் அனுப்பிச்சினா மட்டும்தான் முடியும். அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, கதிர் உடனே தடுத்தான். நம்ம அனுப்பி வைக்கிற ஆளே அந்த கொலையாளியாக இருந்துட்டு என்ன பண்ணுறது? அதுக்கு பதிலாக டாக்டர் மகாலிங்கத்தை இங்கே வரவழைச்சு விஷயத்தை கையில் எடுக்க சொல்கிறது தான் சரி. இளங்கவனை தொடர்ந்து பங்களாவை நோக்கி நடந்த பொழுது மேகலா பயத்தில் கதிரின் கைகளை விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டே வந்தாள். இந்த முனுசாமி ஸ்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போன அந்த வாட்ச்மேன், கதிர் சொன்னார். நான் அவனை பார்க்கணுமே. அவர் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாரு. தர்மலிங்கம் சார் அவரை ரொம்ப நம்புகிறாரு. அதனால் நம்மளுக்கு உதவக்கூடிய விஷயம் அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். முனுசாமி தாத்தா ஒரு விசுவாசமான பழைய காவலாளி மாதிரி. அவரை நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன். அவருக்கு என் மேலே ரொம்ப பிரியம். நான் முதல்ல அவர்கிட்ட தனியாக போய் பேசி வழி பண்ணுறேன். அவருக்கு புதுமுகங்களையும் அவங்க கேட்குற கேள்விகளையும் பிடிக்காது. ஆனால் நான் சொன்னால் கண்டிப்பாக அவங்க பேச்சை கேட்பார். சரி, அது நல்லது தான். ஆனால் ஒன்று மேகலா, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. ஒரு கொலைகாரன் இந்த எஸ்டேட்குள்ளே சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான். அவன் ஒரே ஒரு கொலையோட கண்டிப்பாக நிற்க மாட்டான். அவள் இருட்டுக்குள் அவசரமாக நடந்து செல்வதை கதிர் பார்த்தான். தூரத்தில் முனுசாமியின் குடிசையில் விளக்கு எரிந்தது. கதிர் வேகமாக பங்களாவை நோக்கி நடந்தான். அனிதா நூலகத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை கையில் வைத்து தட்டி கொண்டே உட்கார்ந்திருந்தாள். இளங்கோவன் சொன்னார். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். பாவம் அந்த நல்ல மனுஷி. அவங்கள யார் கொண்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவளை பற்றி எதுக்கு எவ்வளோ நல்லதுமாக பேசுகிறீங்க? கதிர் வெட்டு ஒன்று துண்டு 2ஆக கேட்டான். உங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் டைனிங் ஏரியாவுக்குள்ளே வந்தப்போ அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிஞ்ச இருப்ப நானே பார்த்தனே. அனிதாவின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென்று மறைந்தது. அது அவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக நான் அவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லையே. உண்மையை சொல்லப்போனால் வடிவுக்கு இங்கே இருக்கிற யாரையுமே பிடிக்காது தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம், கதிர் ஒற்றுக்கொண்டான். நீங்கள் முழு நேரம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தீங்களா? ஆமாம், ரீடிங் ரூமில் தான் இருந்தேன். நான் தனியாக இருக்கனா இல்லையான்னு இங்கே இருக்கிற யாருக்குமே கவலை இருக்கிற மாதிரி தெரியலையே. கதிர் உடனே மாடிக்கு சென்றான். டாக்டர் மகாலிங்கம் தர்மலிங்கத்தின் படுக்கைக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார். கதிரை பார்த்ததும் பக்கத்தில் வரலாம் என்று கையசைத்து காட்டினார். நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவர் கூடவே இருங்க, டாக்டர் சொன்னார். வடிவுக்கு நடந்ததை இளங்கவன் என்கிட்ட சொன்னான். நான் உடனே கீழே போய் பார்க்குறேன். அவன் பின்பக்க வாசல் வழியாக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். டாக்டர் எழுந்ததும் அந்த நாற்காலியில் கதிர் அமர்ந்தான். தர்மலிங்கம் மெதுவாக தலையை திருப்பி கதிரின் பக்கம் பார்த்தான். அவருடைய தொண்டையிலிருந்து கரகரப்பான ஒரு கெட்ட சிரிப்பு சத்தம் வந்தது. கடைசியில் அந்த கிழவிக்கு முடிவு காலம் வந்துருச்சு, அப்படித்தானே? ரொம்ப நல்லது, அற்புதம். அவளை கொன்ன அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடி கதிர். கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன். அது ரொம்ப கொடூரமான கொலை. அதை செஞ்சவனுக்கு தக்க தண்டனை கிடைச்சே ஆகணும் சார். தண்டனை பற்றி அப்புறம் பேசலாம், தர்மலிங்கம் கிசுகிசுத்தார். அவனை கண்டுபிடிச்சு என் சார்பாக ஒரு 10 லட்ச ரூபா சன்மானமாக கொடு. அந்த கிழவிக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. நான் சொல்கிறத கேளு கதிர். அவள் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. அதிகாரம் பண்ணுறவ, நரித்தனம் பிடிச்சவ, ரொம்ப தந்திரக்காரி. என் கணக்கு புத்தகங்களை எல்லாம் துருவி துருவி பார்ப்பா. எனக்கு வர்ற கடிதங்களை திருட்டுத்தனமாக படிப்பா. அந்த பேய் முகம் கொண்ட அவள் பையன் தானாக வந்து என்னை கொல்லணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. அவள் தான் அவனை ஏவி விட்டுருக்கணும். அவள் செத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இப்போது இங்கிருந்து வெளியில் போ, நான் கொஞ்சம் தூங்கணும். அத்தியாயம் 3. தர்மலிங்கம் தூங்கவும் இல்லை, கதிர் அந்த அறையை விட்டு வெளியேறவும் இல்லை. தர்மலிங்கம் வடிவின் பெயரை திரும்ப திரும்ப முணுமுணுத்து கதிர் தன் வாழ்நாளில் கேட்டிராத அளவுக்கு கேவலமான கெட்ட வார்த்தைகளால் அவளை திட்டிக்கொண்டே இருந்தார். டாக்டர் மகாலிங்கம் திரும்பி வந்ததும் கதிர் அவருடன் சேர்ந்து டாக்டரின் படுக்கை அறைக்கு சென்றான். டாக்டர் கதவை மூடி ஒரு சுருட்டு பட்ட வைத்துவிட்டு பிறகு தன்னோட மருத்துவ பட்டியலிருந்து ஒரு ஊசியை எடுத்தார். தர்மலிங்கத்துக்கு தூங்குறதுக்கு ஒரு ஊசி போட போகிறேன், டாக்டர் சொன்னார். இந்த மாதிரி பதற்றமோ ஆத்திரமோ அவரோட உடம்புக்கு ரொம்ப ஆபத்து. இந்த வடிவோட விஷயத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்காங்க. அவளை முதல்ல கழுத்தை நெரிச்சு மயக்கமடைய வச்சுருக்காங்க, அப்புறம்தான் நெத்தியில் சுட்டிருக்காங்க. இதை செஞ்சவன் பயங்கர பலசாலியாக இருக்கணும். அவளோட கழுத்து எலும்பே முறியிற அளவுக்கு நெரிச்சிருக்கான். நான் சடலத்தை ஒரு துணியால் மூடி வச்சுருக்கேன், ஆனால் இடத்த விட்டு நகர்த்தலை. நல்ல வேளையாக சட்டப்படி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த வட்டாரத்துக்கே நான் தான் அரசு மருத்துவ பரிசோதகர், சொல்லப்போனால் பொது சுகாதார அதிகாரி, பிறப்பு இறப்பு பதிவாளர், அவ்வளோ ஏன் உள்ளூர் மாஜிஸ்ட்ரேட் மாதிரி எல்லா அதிகாரமே எங்கிட்ட தான் இருக்குது. இந்த மலை கிராமங்களில் எல்லா பொறுப்பையும் ஒருத்தர்கிட்டே கொடுக்கறது வழக்கம்தான். டாக்டர் கிளம்பி போவதை பார்த்த கதிர் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். கீழே இறங்கி வந்த பொழுது இளங்கோவன் ஒரு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அனிதாவுடன் பேசி கொண்டிருந்தான். கதிர் வந்ததும் அவன் எழுந்து கதிரை படிக்கும் அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே சுவரிலிருந்து ஒரு ரகசிய மரப்பலகையை நகர்த்தி ஒரு சிறிய லாக்கரை திறந்தான். ரகசிய எண்களை லாபகமாக சுழற்றி உள்ளிருந்து ஒரு நீளமான சீல் வைக்கப்பட்ட கவரை எடுத்து கதிரிடம் கொடுத்தான். தர்மலிங்க சார் 2 நாளைக்கு முன்னாடி இது எங்கிட்ட தந்தார். இதுதான் அவரோட திருத்தப்பட்ட புதிய உயில். நீங்கள் இதை சரியே பார்க்கணுன்னு தான் அவர் விரும்பினார். நீங்கள் தனியாக இருந்து படிக்கணுன்னா நான் வெளியே போகிறேன். கதிர் அந்த சீலை உடைத்தான். இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் பொறுப்பில் தான் நடக்குது. தர்மலிங்கம் சாரும் உங்களை முழுசாக நம்புகிறாரு. அவரே என்கிட்ட சொன்னார். சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஒற்றை பக்க ஆவணத்தை படித்து கீழே வைத்த கதிர் ஆச்சரியத்தில் மெதுவாக ஒரு நீண்ட விசிலடித்தான். மனுஷன் நிஜமாகவே பெரிய மாற்றங்களை தான் செஞ்சுருக்காரு. அவரோட பழைய உயிலில் என்ன இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் அதோட ஒரு நகல் என் பேக்லேயே இருக்குது. அதில் வடிவுக்கும் வாட்ச்மேன் முனிசாமிக்கும் பெரிய அளவில் சொத்து ஒதுக்கியிருந்தார். ஆனால் இந்த புதிய உயிலில் அவங்க பேரே இல்லை. அவ்வளோ ஏன் இளங்கோவன், உங்கள் பேர் கூட இதில் இல்லை. பழைய உயிலில் அவர் இறக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட வேலை இருந்தால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு எழுதியிருந்தார். இளங்கோவன் மெலிதாக சிரித்தான். எனக்கு இது லேசாக தெரியும். தர்மலிங்க சார் அடிக்கடி மனசை மாற்றிக்கிற ஆள். எனக்கு நல்ல சம்பளம் தர்றாரு. கூடவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் சாவுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் சொத்து கிடைக்கும்னு எதிர்பார்த்தா நீ ஒரு முட்டாள்னு என்கிட்டயே சொன்னார். ரொம்ப ரகசியம் இல்லைனாலும் ஒன்று கேட்கலாமா? அப்போ அந்த மொத்த பணம் யாருக்கு போகுது? மேகலாவோட பேர் இதில் இருக்குது. அவளுக்கு 25 லட்ச ரூபா போகுது. அவகிட்ட ஏற்கனவே போதுமான பணம் இருக்குது. இதுக்கு மேலே கொடுத்தா அவளுக்கு அது சுமையாக தான் இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அவரோட எஸ்டேட் மற்றும் பெரும்பாலான சொத்துக்கள் அனிதாக்கு தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிலை நிறைவேற்றுற அதிகாரியாக என்ன நியமிச்சிருக்காரு. சரி, இப்போதைக்கு விஷயம் இவ்வளோதான். இதை சட்டப்படி முறையான ஆவணமாக தயார் செஞ்சு நாளைக்கு காலையில் முதல் வேலையாக அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். சரி, மேகலாவை பற்றி சொல்லுங்கள். அவளுக்கு எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்தது? இளங்கோவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு நாற்காலியில் பின்னால் சாய்ந்து அமர்ந்தான். அதுவா, அவளோட அம்மாவும் மாடியில் இருக்கிற பெரியவரோட அக்கா தம்பிங்க. அவர் ஒரு சாதாரண விஞ்ஞானியை திருமணம் செஞ்சுக்கிட்டா. முதல்ல பெரியவருக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லை. ஆனால் அப்புறம் அவங்க நல்லா வசதியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டும் மனசு மாறிட்டார். அந்த சயின்டிஸ்ட் நிறைய பணம் சம்பாதிச்சு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் இறந்துட்டார். அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த சொத்தும் மேகலாவுக்கு தான் போய் சேர்ந்தது. அதனால் பெரியவர் அந்த உயில் செஞ்சுருக்கிறது நியாயமான விஷயந்தான். நீ என்ன சொல்கிறீங்க? இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு கதிர் வெளியே புறப்பட்டான். நூலகத்தை கடந்து அவன் போகும் பொழுது அனிதா எழுந்திருக்க பார்த்தாள். ஆனால் கதிர் நிற்காமல் சென்று கொண்டே இருந்தான். அவனுக்கு மேகலாவை பார்க்க வேண்டும். வாட்ச்மேன் முனுசாமி பற்றியும் மற்ற சில விவரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மேகலா சில விஷயங்களை விளக்கியாக வேண்டும். எல்லோரும் அவளை பெரிய பணக்காரியாக நினைக்கிறார்கள். அவளோ தன்னிடம் காசே இல்லை என்கிறாள். ஆனால் மேகலாவை அங்கே காணவில்லை. கதிர் நெற்றியை சுருக்கி கொண்டு விளக்கு எரிந்து கொண்டிருந்த முனுசாமியின் குடிசையை நோக்கி வேகமாக நடந்தான். அவன் சிறிய வராண்டாவில் ஏறி நின்றான். அங்கிருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பொழுது ஒரு பகுதி அறை கண்ணில் பட்டது. ஒரு முரட்டுத்தனமான ஆள் நாற்காலியில் அமர்ந்து கதிர் தன் வாழ்நாளில் பார்த்திராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவால்வர் துப்பாக்கியை ஒரு துணியால் துடைத்து கொண்டிருந்தான். இவன் தான் முனுசாமியாக இருக்க வேண்டும். இவனை போன்ற ஒருவனை இருட்டில் சந்திக்கவே கூடாது என்று கதிர் நினைத்தான். சாதாரணமாக 2 மனிதர்களை ஒரே நேரத்தில் சுலபமாக தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு அவன் பிரம்மாண்டமாக இருந்தான். கதிர் கதவை தட்டினான். முனுசாமி திடுக்கிட்டு எழுந்தான். உள்ளே ஒரு 2 நிமிடம் எதையோ அவசர அவசரமாக மறைக்க வைக்கும் சத்தம் கேட்டது. பிறகு கதவை திறந்து எரிச்சலான முகத்தோடு கதிரை பார்த்தான். நான் தர்மலிங்கத்தோட லாயர், கதிர் சொன்னான்.
மேகலா அவங்கள பார்க்க வரதான் என்கிட்ட சொன்னால். ஏரிக்கரையில் நடந்த விபரீதத்துக்கு பிறகு அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அவள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். முனுசாமி கராராக சொன்னான். அவன் கதவை மூடப்போனான். ஆனால் கதிர் தன் பலமான கைகளை வைத்து தடுத்துவிட்டு உள்ளே நுழைந்து முனுசாமி வேலை செய்து கொண்டிருந்த அறைக்குள் சென்றான். அங்கே பெரிய துப்பாக்கியை காணவில்லை. இனிமேல் எதற்காவது பயன்படுத்தப் போகிறான் என்பதால் அதை துடைத்தானா, அல்லது இப்பொழுது சுட்டுவிட்டு வந்த துப்பாக்கியில் தடயம் ஏதும் இல்லாதபடி சுத்தம் செய்தானா? கதிருக்கே குழப்பமாக இருந்தது. என்ன விஷயம்? முனுசாமி உருமினான். இங்கே பாரு முனுசாமி, கதிர் அமைதியாக பேசினான். இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையால் இன்னும் சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் சந்தேகம் இருக்குது. நான் மற்றவங்களை விசாரிச்சிட்டேன். அவங்க எங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? எங்கே இருந்த? நான் இங்கே தான் இருந்தேன். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். எனக்கு என்னோட எல்லாம் தெரியும். அந்த பேய்க்கிழவு மாதிரி ஊர் பம்புக்கெல்லாம் பேச மாட்டேன். அவள் செத்ததுக்கு நான் வருத்தப்படல. ஆனால் அவளை நான் கொல்லலை. கதிரின் பார்வை அந்த அறையை சுற்றிலும் சுழன்றது. ஒரு மூலையில் ஒரு ஜெர்கின் ஜாக்கெட் கிடந்தது. அது முனுசாமியின் அகன்ற தோள்களுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாத அளவுக்கு சிறிதாகவும் வடிவின் மகன் கார்த்தி அணிந்திருந்த அதே வகையான ஜெர்கினாகவும் இருந்தது. கதிர் எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. கதவை நோக்கி நடந்து ஒரு மெல்லிய மன்னிப்பு குரலோடு அந்த இரவின் இருளுக்குள் வெளியேறினான். குடிசையிலிருந்து ஒரு 20 அடி தள்ளி வந்ததும் ஒரு புதரின் பின்னால் பதுங்கி கொண்டான். முனுசாமி தன்னை உடனே வெளியேறுவதில் ரொம்பவே அவசரம் காட்டினான். பொதுவாக நிரபராதியான ஒருவன் விசாரணைக்கு பயப்படாமல் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வான். ஆனால் முனுசாமி எதையோ மறைக்க பார்த்தான். அது மட்டுமல்ல, அந்த சிறுவன் கார்த்தி அந்த குடிசைக்குள் தான் ஒளிந்திருக்கிறான் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. நிமிடங்கள் மெதுவாக நகர்ந்தன. சட்டென்று முனுசாமியின் குடிசையில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. கதிர் எச்சரிக்கையுடன் முன்னால் நகர்ந்தான். உள்ளே இருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளிப்பட்டது. வேலைக்காரர்கள் தங்கும் குடியிருப்பை நோக்கி பதுங்கி பதுங்கி நடந்தது. கதிர் காடுகளில் வேட்டையாடி பழக்கப்பட்டவன் அல்ல என்றாலும் சத்தம் வராமல் சீரான அடிகளை எடுத்து வைத்து நடந்தான். அந்த மர்ம உருவத்துக்கு முன்னால் சென்று ஒரு தேவதாரு மரத்தின் மறைவான கிளைகளுக்கு கீழே பதுங்கி நின்று முனுசாமியை பார்க்க வந்த அந்த நபர் மீது பாய தயாரானான். இருட்டிலிருந்து ஒரு நிழலுருவம் வெளிப்படுவதை கவனித்தான். அவனது முழு கவனமும் பாதையிலிருந்து வந்த மனிதன் மேலேயே இருந்தது. ஆனால் பின்னால் இருந்து வந்த சத்தத்தை கதிர் கவனிக்க தவறிவிட்டான். அடுத்த கணமே ஒருவன் பாய்ந்து கதிரின் முதுகில் மோதி விழுந்தான். அந்த வேகத்தில் கீழே விழுந்த கதிர் தலையை திருப்பி பார்த்தான். மேலே உயர்த்தப்பட்ட ஒரு கையும் அந்த கையில் இருக்கப்பற்றியிருந்த ஒரு கொடூரமான கத்தியும் அவன் கண்ணில் மின்னியது. மரணம் கண்முன்னே நின்ற அந்த வினாடியில் கதிரின் தசைகளில் புது பலம் பாய்ந்தது. முழு பலத்தையும் திரட்டி அவன் மீது இருந்தவனை உதறி தள்ளிவிட்டு அவன் பிடியிலிருந்து நழுவி தாக்க முற்பட்டான். ஆனால் கதிர் தன்னை நெருங்கும் வரையில் காத்திருக்காமல் அந்த கத்தியாசாமி 4 கால்களாலும் பாய்ந்து கதிரின் கால்களை நோக்கி உருண்டான். தடுமாறிய வக்கீல் மேலே நோக்கி தூக்கி வீசப்பட்டு நெஞ்சில் காற்று முழுவதும் வெளியேறும் அளவுக்கு பயங்கர சத்தத்துடன் தரையில் அரைந்து விழுந்தான். அவன் சுதாரித்து எழுவதற்குள் அந்த கொலையாளி தன் கைகளை வீசி கத்தியை எறிந்தான். அந்த கத்தி கதிருக்கு ஒரு அடி தள்ளி பாய்ந்து தரையில் குத்தியது. அதற்குள் அந்த கொலையாளி இருட்டுக்குள் புகுந்து உருத்தெரியாமல் மறைந்து விட்டான். கதிர் தன் துரதிர்ஷ்டத்தை நினைத்து நொந்து கொண்டான். இப்பொழுது அந்த 2 மர்ம மனிதர்களுமே தப்பிவிட்டார்கள். நிச்சயமாக தன் மீது பாய்ந்தது முனுசாமி கிடையாது. ஏனென்றால் அந்த முரட்டு முனுசாமி தன் மேலிருந்து தள்ளிவிட டைனமைட் வெடிமருந்து வைத்தாலும் பத்தாது. அப்படியென்றால் அது யாராக இருக்கும்? இளங்கோவனா, டாக்டர் மகாலிங்கமா, அல்லது அந்த சிறுவன் கார்த்தியா? கதிர் இருட்டுக்குள் துளாவி தேடி ஒரு வழியாக அந்த கத்தியை கண்டுபிடித்தான். அது ஒரு விசித்திரமான ஆயுதம். லேசாக வளைந்து உடம்பில் பட்டால் சதையை கிழித்தெறியும் அளவுக்கு கூர்மையான விளிம்புகளின் பற்களை கொண்டதாக இருந்தது. அந்த கத்தி சரியான சமநிலையான இடையில் இல்லாதுதான் கதிரின் உயிரை காப்பாற்றியிருந்தது. தர்மலிங்கம் தன்னுடைய படிக்கும் அறையில் இதுபோன்ற 2 கத்திகளை அலங்கார பொருளாக மாட்டி வைத்திருந்தார். அவை அந்தமான் தீவுகளில் உள்ள ஒரு பழங்குடியினரிலிருந்து பெறப்பட்டவை. பழங்கால பொருட்களை சேகரிப்பதில் தர்மலிங்கத்துக்கு அலாதி பிரியம். அதோடு அவருக்கு துல்லியமாக கத்தி வீசவும் தெரியும். கதிர் அங்கிருந்து ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்தான். அவன் மனம் ஒன்றுக்கொன்று முரணான பல குழப்பங்களில் சிக்கி தவித்தது. இப்பொழுது தர்மலிங்கத்தின் மீதே சந்தேகம் திரும்பியது. ஒருவேளை அவர் நடிப்பது போல அத்தனை கடுமையான காயங்கள் அவருக்கு ஏற்படாமல் இருந்தால்? முனுசாமியை தவிர வடிவை தர்மலிங்கத்தை விட அதிகமாக வெறுத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாதே. கதிர் அந்த கத்தியை தனது இடுப்புக்குள் சொருகிக்கொண்டே இந்த விசித்திரமான திருப்பங்களை பற்றி யோசித்து கொண்டே பங்களாவுக்கு பின்னால் இருந்த வேலைக்காரர்கள் குடியிருப்பில் வடிவு தங்கியிருந்த வீக்கை நோட்டி நடந்தான். ஒருவேளை கார்த்தி அங்கே ஓடி போயிருந்திருக்கலாம். அந்த வீட்டின் கதவு அகலமாக திறந்திருந்தது. கதிர் கத்தி உருவி கையில் பிடித்து கொண்டான். கையில் ஏதோ ஒரு ஆயுதம் இருப்பது அவனுக்கு லேசான மனதைரியத்தை தந்தது. இனிமேல் தன் துப்பாக்கி இல்லாமல் வெளிவரக்கூடாது என்று தனக்குள்ளேயே முடிவு செய்து கொண்டான்.
அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது அவனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த இடமே அலங்கோலமாக கலைந்து கிடந்தது. மேஜை டிராயர்கள் அனைத்தும் இழுத்து திறக்கப்பட்டு உள்ளிருந்த பொருட்கள் தரையெங்கும் இறைந்து கிடந்தன. தையல் பெட்டி தலைகீழாக கவிழ்க்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த சிறிய புத்தக அலமாரி கூட பீத்து எறியப்பட்டு எதையோ தேடி ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்தது போல புத்தகங்கள் குவியலாக கிடந்தன. கதிர் வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது சற்றென்று நின்றான். சமையலறை பகுதியிலிருந்து தரையில் மரப்பலகை நெளியும் சத்தம் கேட்டது. கதிர் சமையலறை நோக்கி துணிச்சலுடன் முன்னேறினான். முன்னும் பின்னும் ஆடும் அந்த தடுப்பு கதவை ஒரே உதையாக உதைத்து திறந்துவிட்டு அறைக்குள் பாய்ந்தான். மூளையில் யாரோ ஒருவர் சுருண்டு பதுங்கி இருந்தனர். வெளியே வா, கதிர் அதட்டினான். அப்பொழுது மேகலா மெதுவாக முன்னாடி வந்து அவனுக்கு சில அடிகள் தள்ளி நின்றாள். கடவுளே, கதிர் கத்தினான். இங்கே என்ன நடக்குது? அவளது முகத்தில் இருந்த அந்த நட்பான பாவனை இப்பொழுது முற்றிலும் மறைந்திருந்தது. அவளது கண்களில் வெளிப்படையான பகைமை தெரிந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். அவள் தயங்கி தயங்கி பேசினாள். நீங்கள் என் நண்பர்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. முதல்ல அந்த பயங்கரமான கத்தியை கீழே போடுங்க. கதிர் அந்த கத்தியை தன் பாக்கெட்டுக்குள் மறைத்தான். மேகலா, இங்கே என்ன தான் நடக்குது? நீ இந்த வீட்டில் என்ன பண்ணுற? இந்த இடத்தை இப்படி சின்னாபின்னமாக போட்டது யாரு? எனக்கு தெரியாது, அவள் சொன்னாள். கார்த்தி இங்கே இருக்கானான்னு பார்க்க வந்தேன். அவனுக்கு உதவலான்னு நினச்சேன். அப்போது யாரோ வர்ற சத்தம் கேட்டு நான் மறைஞ்சிக்கிட்டேன். வந்த ஆள் நான் ஒழிஞ்சிருந்த ரூமை தவிர மற்ற எல்லா ரூமும் சல்லடை போட்டு தேடினான். அப்புறம் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பயந்து ஓடிட்டான். எனக்கு அசையவே பயமாக இருந்தது. திரும்ப அதே ஆள் தான் வர்றான்னு நினச்சிட்டேன். அவள் சற்றென்று திரும்பி பின்வாசல் வழியாக வெளியே ஓடிவிட்டாள். மேகலா பங்களாவின் முன்வராண்டாவை கடந்து சென்ற பொழுது அங்கே அமர்ந்திருந்த இளங்கோவனும் அனிதாவும் எழுந்து நின்றார்கள். அவர்கள் மேகலாவை விசித்திரமாக பார்த்துவிட்டு கதிர் அவர்களை நெருங்கி வந்ததும் குழப்பத்துடன் நோக்கினார். ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஓடுறா, இளங்கோவன் சொன்னான். அவளுக்கு என்னாச்சு? பயத்தில் பதறி போயிருக்கா. கதிர் அவர்களை சமாதானப்படுத்தினான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் அவசரமாக வெளியோடின 5 நிமிஷத்துலேருந்தே இங்கே தான் இருக்கோம். அனிதா உதட்டை பிதுக்கினாள். என் கூட நேரம் செலவழிக்கிறது அவ்வளோ ஒன்றும் மோசமான விஷயம்னு நான் நினைக்கல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கதிர் அவர் அருகில் அமர்ந்தான். கொலையாளி இந்த கத்தியை நெஞ்சில் பாய்ச்சினான். கதிர் தன் கையில் சமநிலைப்படுத்தி வைத்திருந்த கத்தியை பார்த்து இளங்கோவன் அதிர்ச்சியில் உறைந்தான். இதை வச்சா? அவன் மூச்சரித்தான். இது நம்ம பெரியவரோட கத்தியாச்சே. இது யாராவது எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவர் ஆத்திரத்தில் பொங்கிடுவார். அனிதா, அந்த பெண்ணை பார்த்து, நீ தயவு செஞ்சு உள்ளே போ ப்ளீஸ். அனிதாக்கு அதில் துளியும் விருப்பமில்லை என்றாலும் உள்ளே சென்றால் இளங்கோவன் ஒரு முனங்களுடன் அமர்ந்து கதிரின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். உங்கள் மூளைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு, அவன் சொன்னான். நானும் உங்களை மாதிரியே புத்திசாலித்தனமாக அதே விஷயத்தை தான் யோசிக்கிறேன்னு நான் தெரியலையே. தர்மலிங்க சாரை பற்றியா? கதிர் கேட்டான். அப்புறம் அவரோட இந்த கத்தி பற்றியா? ஆமாம், அவர் மேலேயும் தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. டாக்டர் தர்மலிங்கம் சொல்கிற அளவுக்கு நிஜமாகவே அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். விபத்து நடக்கும்போது அவரோட நிலைமை இந்தளவுக்கு மோசமாக இருந்தது. அறமயக்கத்தில் இருந்தார். அப்புறம் நீங்களே அவரை கட்டுகளை பார்த்தீங்கள்ல. டாக்டர் மகாலிங்கத்தை பற்றி சொல்லணும்னா அவர் இந்த கிராமத்தில் ரொம்ப வருஷமாக டாக்டர் வேலை பார்த்துட்டு வர்றாரு. இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவர் பதவி தவிர மற்ற எல்லா பொறுப்புகளும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை டாக்டர் ரொம்ப நேர்மையானவராக இருந்து தர்மலிங்க சார் அவரையுமே சேர்த்து ஏமாற்றிட்டு இருக்காரோ என்னவோ. பெரியவர் ரொம்பவே பலசாலியான நாள். ஒரு முழு சீட்டு கட்டியே 2ஆக கிழிச்சு போகிறத நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு முரட்டு பலம் எடுத்து கொண்டவர். நான் மாடிக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வர்றேன். கதிர் எழுந்தான். என் சந்தேகத்தை தீக்கத்தான். ஹாலில் போகும்பொழுது அனிதா அவன் வழியை மறைத்து படிக்கும் அறைக்குள் கூட்டிக் கொண்டு போனாள். மேகலா, என்னாச்சுன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்று கேட்டால், நான் அவன் ரூமுக்கு போனேன். ஆனால் அவன் முகத்தை அடித்த மாதிரி பேசி துரத்திட்டா. அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. தர்மலிங்கத்தை உடனே பார்க்க முடியாமல் போனது கதிருக்குள் ஏதோ ஒரு வித அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை அனிதா வேணும்னே திட்டம் போட்டு அவனை உள்ளே இழுத்து வச்சு பேசுகிறாளோன்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள் வக்கீல் சார், என்னை எதுக்காக ஒரு புழு மாதிரி நடத்துகிறீங்க? உங்களை மாதிரி ஒருத்தருக்கு என் மேலே துளி கூட ஈர்ப்பு வரலையா? இளங்கோவனுக்கு என் மேலே விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் ஒதுக்கி தள்ளுறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க, கதிர் சொன்னான். இங்கே எல்லாமே கண்ணமிக்கிற நேரத்தில் நடக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த எஸ்டைல் இருக்கிறவங்களோட உயிரை காப்பாற்றுறது தான் என் முழு கவனம் இருக்குது. நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கோம். அனிதா ஒரு அடி பின்வாங்கினால். கதிர் உடனே மாடிக்கு ஏறில் போனான். தர்மலிங்கத்தின் அரைவாசலில் நாற்காலியில் பின்னோக்கி சாய்த்து கொண்டு டாக்டர் மகாலிங்கம் அமர்ந்திருந்தாள். அவர் லேசாக தூங்கி விழுந்து கொண்டிருந்தாள். ஆனால் கதிர் வரும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தார். ஓ, அவர் தூக்க கலக்கத்தில் கண்ணை கசக்கினார். மறுபடியும் நீங்கள் தானா? தர்மலிங்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. மனுஷன் எவ்வளோ பெரிய முரடனாக இருந்தாலும் ஒரு மார்ஃபின் இன்ஜெக்ஷன் போட்டால் அப்படியே படுத்துருவாங்க. நான் ஒரு வாட்டி அவரை போய் பார்க்கலாமா? கதிர் பிடிவாதமாக கேட்டான். மகாலிங்கம் நாற்காலி நகர்த்தி கதவை திறந்தார். தர்மலிங்கத்தின் பலமான குரட்டை சத்தம் அந்த அறை முழுக்க எதிரொலித்தது.
கட்டுக்கள் சுற்றப்பட்ட முகத்தை தலையினின் மீது தாங்கி பிடித்தவாறு மல்லாக்கப்படுத்திருந்தார். கதிர் சத்தம் வராமல் மெதுவாக எட்டி பார்த்துவிட்டு கதவை மூடினாள். அப்புறம் டாக்டரை பார்த்து கேட்டான், உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் டாக்டர், தர்மலிங்கத்தால் எழுந்து நடமாட முடியுவோ, உடம்பை வருத்தி ஏதாவது வேலை செய்யவோ முடியுமா? மகாலிங்கம் தீவிரமாக தலையசித்தார். நீங்கள் என்ன விஷயமா கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் தர்மலிங்க உடம்பு ரொம்பவாயுமே மோசமான நிலைமையில தான் இருக்குது. அவரால் படுக்கை விட்டு எழுந்திருக்கவே முடியாதுன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். கதிர் ஹால் வழியாக நடந்து கடைசி அறக்கதவை லேசாக தட்டினான். கதவு திறந்ததும் கதிரை பார்த்த மேகலா முகத்தில் அடித்தமாறு கதவை மூட பார்த்தாள். ஆனால் கதிர் இப்பொழுது பின்வாங்க தயாராக இல்லை. உண்மை என்னவென்று முழுதாக தெரிந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இந்த விஷயத்தில் இப்பொழுது வந்துவிட்டது. தயவு செஞ்சு உட்காருங்க, கதிர் அவளிடம் சொன்னான். முதல்ல என் மேலே உங்களுக்கு ஏன் இப்படி திடீர் வெறுப்பு வந்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் முனுசாமி தவிர வேறு யாரையும் பார்க்கல. ஒருவேளை கார்த்தியை பார்த்துருக்கலாம், ஏன்னா அவன் முனுசாமி குடிசுக்குள்ளே தான் இருந்தான். இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, மேகலா சொன்னாள். முனுசாமி தாத்தா கார்த்தியை தேடி போகிறதா சொன்னார். அவனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சாரு. கார்த்தி அங்கே இல்லை. சரி, அவங்க இல்லைன்னே வச்சுக்குவோம், கதில் பதில் சொன்னான். ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் வந்தாலே ஏதோ விஷம் மாதிரி என்ன பார்க்குறீங்களே, இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே, அது ஏன்னு? அவள் கதிரை ஏறிட்டு பார்த்தால் அவள் கண்களில் பயமில்லை, கசப்பான குற்றச்சாட்டு மட்டுமே இருந்தது. நீங்கள் வெளியில் காட்டிக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் என்னை வெறிச்சு பார்த்ததையும் எனக்காக டிக்கெட் விஷயத்தில் குறுக்க வந்தது என்னால் மறக்கவே முடியல. அப்புறம் எனக்காக டின்னர் வாங்கி தந்துட்டு குற்றவாளி கொண்டு நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி விசாரிச்சிங்க. நான் ரயிலை விட்டு இறங்கினதையும் கவனிச்சிங்க. இதெல்லாம் தற்செயலாக நடந்ததா, இல்லை நான் யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட என்கிட்ட நல்ல பேர் வாங்குறக்காக திட்டம் போட்டு செஞ்சீங்களான்னு எனக்கு இப்போ பயங்கர சந்தேகமாக இருக்குது. இன்னொரு முட்டாள்தனமான யோசனை, கதிர் படபடத்தான். நான் கதிர்வேல், சென்னையிலேருந்து வந்த வக்கீல். தர்மலிங்க ஐயாவுக்கு என்ன நல்லா தெரியும். என் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கனால தான் வரவழைச்சாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? அதனால் மட்டுமே நீங்கள் கதிர்வேல்னு ஆகிட முடியாது. உங்கள் அம்மா சாலத்துக்கு பக்கத்தில் நீங்கள் மண்டிட்டு கார்த்தி என்ன கத்துனான்னு நான் கேட்டேன். வடிவேலை கொலை பண்ணதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தாதான்னு உங்ககிட்ட சொன்னான். அட, கொஞ்சம் யோசிச்சு பாரு மேகலா. வடிவு துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த நேரத்தில் நான் படகிலத்துலேருந்து 100 அடி தள்ளி உன் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்படி அவளை கொண்டு இருக்க முடியும்? இந்த எஸ்டேட்லேயும் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட அலிபி ஆதாரம் இருக்குது. மேகலா எந்த உணர்ச்சியுமின்றி அமைதியாக நின்றால். கதிர் கதவை நோக்கி நடந்து கம்பீரமான குரலில் சொன்னான், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க, குட் நைட். இளங்கவன் இன்னும் வராண்டாவில் அமர்ந்து பைப்பை புகைவித்தபடி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். கதிர் அவனை தொந்தரவு செய்யவில்லை. அவன் நேராக படிக்கும் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு தனது அடுத்த கட்ட வேலையை தொடங்கினான். தர்மலிங்கம் கையால் எழுதி தந்த அந்த உயிலை தகுந்த சட்ட ஆவணமாக மாற்றும் வேளையில் கதிர் இறங்கினான். அந்த ஒற்றை பக்க கடிதத்தை அனைத்து சட்ட பிரிவுகளையும் விதிமுறைகளையும் முறைப்படி இணைத்து 5 பக்க ஆவணமாக டைப் செய்து முடிக்க அவனுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிடித்தது. வேலை முடிந்ததும் கதிர் 2 ஆவணங்களையுமே இன்னும் திறந்து கிடந்த அந்த லாக்கருக்குள் வைத்து கதவை மூடி ரகசிய எண்களை கலைத்து விட்டான். கடிகாரத்தை பார்த்தபொழுது மணி 2:10 காட்டியது. ஆனால் அவனுக்கு மட்டும் துளியும் தூக்க கலக்கமோ சோர்வோ இல்லை. அவனது இதயத்தில் ஆத்திரம் மட்டும் மெல்ல மெல்ல பற்றி எறிந்து கொண்டிருந்தது. இதுவரை அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம், தர்மலிங்கத்துக்கு வடிவின் மீது அத்தனை வன்மம் இருந்தது மட்டுமே. முனுசாமிக்கும் அவளை பிடிக்காதுதான். ஆனால் தர்மலிங்கம் கக்கிய அளவுக்கான விஷயம் முனுசாமியிடம் இல்லை. கதிர் தன் சிகரெட் பாக்கெட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். தன் சூட்கேஸிலிருந்து கைத்துப்பாக்கி எடுத்து பின் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான். குளிருக்கு மேல் கோட்டையும் தொப்பியும் மாட்டிக்கொண்டு வராண்டாவின் வழியை சத்தமில்லாமல் காலடி எடுத்து வைத்தான். படிக்கும் அறையை ஒட்டி பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. இளங்கவனும் அனிதாவும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டி அணைத்தபடி உலகமே மறந்து நின்றிருந்தார்கள். அப்படி பார்வையை திருப்பிய பொழுது மேகலாவின் அறையில் விளக்கெறிவதைக் கண்டு கதிர் நிம்மதியடைந்தான். அவள் பத்திரமாக இருக்கிறாள் என்று தெரிந்தாலே அவனுக்குள் இருந்த பாரம் பாதியாக குறைந்தது. ஒருவேளை தனக்குள் இருப்பது காதலாக இருக்குமோ என்று அவன் மனதுக்குள் தோன்றியது. கார்த்தியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இந்த ஒட்டுமொத்த மர்ம முடிச்சுகளையும் அவளுக்கும் ஒரே சாவி அந்த வெளியிற்போன இளைஞம்தான் இருக்குது என்பதை கதிர் உணர்ந்தான். உடல் அளவில் அவன் பலவீனமாக தெரிந்தாலும் அவன் கையில் இருந்த அந்த துப்பாக்கி எந்த விதத்திலும் பலவீனமானது அல்லவே. அவன் ஆபத்தானவன். கதிர் இரவின் இருளுக்குள் இறங்கி நடந்தான். ஒரு கை கோட்டு பாக்கெட்டுக்குள் இருந்த கைத்துப்பாக்கி இறுக்கப்பற்றி இருந்தது. கார்த்தி இங்கே பதுங்கியிருப்பான் என்று அவனுக்கு சிறிதும் பிடிபடவில்லை. இந்த அடர்ந்த எஸ்டேட்டில் பதுங்குவதற்கு பல இடங்கள் உண்டு. அவனுக்கு அத்தனை இடங்களும் அத்துப்படி. அந்த மரத்தின் பின்னால் இருந்தோ பள்ளத்திலிருந்தோ அவன் சுட்டு தள்ளப்படும். முதல் பங்களாவின் பின்னால் இருந்த கார் ஷெட்டுக்கு சென்று தேடினான். அங்கிருந்த 3 கார்களின் சாவிகளையும் உருவி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். யாரும் திருட்டுத்தனமாக காரை எடுத்துக்கொண்டு தப்பிவிடக்கூடாதல்லவா? பங்களாவில் இருக்கும் யாரிடமாவது சொல்லி டவுனுக்கு போய் போலீஸை வரவழைப்பது தான் இயல்பான காரியம். காவல்துறை அதிகாரிகள் வந்தால் கார்த்தியும் முனுசாமியும் சுலபமாக வளைத்து பிடித்து விடுவார்கள்.
ஆனால் வடிவை கொலை செய்த அந்த ஆள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தப்பித்தோடிவிட்டால் என்ன செய்வது என்று கதிர் அஞ்சினான். தன் சொந்த தாயே கார்த்திக் கொன்றிருப்பான் என்பதை அவன் மனம் ஏற்க மறுத்தது. முனுசாமி பார்த்த பார்வையில் பல வருடங்களாக தன்னுடன் வேலை செய்த ஒரு பெண்ணை கொல்லும் அளவுக்கு அவன் கொடூரமானவன் போல தெரியவில்லை. முனுசாமியின் குடிசை கதவு தாழ்பால் போடப்படாமல் திறந்து கிடந்தது. கதிர் உள்ளே நுழைந்து தேடினான். அங்கிருந்த சிறிய சமையலறையில் 2 பேருக்கான சாப்பாடு தட்டுகளில் பரிமாறப்பட்டிருந்தது. கார்த்திக்கு இங்கே உணவு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது அவன் எங்கே இருக்கிறான் என்றும் தெரியாது என்று முனுசாமி சொன்னதும் அப்பட்டமான பொய் என்பதும் தெளிவாக தெரிந்தது. வடிவின் வீட்டிற்குள் கதிர் நுழையும் பொழுது அது இருளில் மூழ்கி இருந்தது. ஆனால் யாரோ வந்து கலைந்து கிடந்த அந்த இடத்தை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். புத்தகங்களை திருப்பி அலமாரியில் அடுக்கப்பட்டிருந்தன. சாய்ந்து கிடந்த மேஜை நிமிர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. தையல் பெட்டியில் பொருட்கள் அள்ளப்பட்டு சோஃபாவின் மூலையில் வைக்கப்பட்டிருந்தது. திடீரென பின்பக்க படுக்கையிலிருந்து ஒரு நாற்காலியை நகர்த்தும் சத்தம் கேட்டது. கதிர் ஓங்கி மிதித்து கதவை திறந்து சுவிட்சை போட்டு மின்விளக்கை எரிய வைத்தான். அவன் கையில் துப்பாக்கி குறிபார்த்து நின்றது. அறையின் நடுவே கார்த்தி நின்றிருந்தான். ஒரு கையை நாற்காலியின் முதுகில் ஊன்றியிருந்தான். மறு கையில் கடைசியாக முனுசாமியிடம் கதிர் பார்த்த அதே பிரம்மாண்டமான துப்பாக்கியை பிடித்திருந்தான். கதிரின் உதடுகளில் ஒரு விசித்திரமான புன்னகை தவழ்ந்தது. அவன் முகம் முன்னையும் விட அதிகமாக வெளிரி போயிருந்தது. துப்பாக்கி கீழே போடு கார்த்தி, கதிர் அதட்டினான். கீழே போடு, நான் உன் மேலே துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாத. கார்த்தியின் விரல்கள் அந்த பெரிய துப்பாக்கியின் பிடியை நழுவு விட்டன. அது டனால் என தரையில் விழுந்தது. நாற்காலியில் பிடியை விட்ட கார்த்தி மெதுவாக தள்ளாடி ஓரிரு அடிகள் முன்னால் வந்து நின்றான். நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். அவன் குரல் தழுதழுத்து குளறியது. ரொம்ப தப்பு, முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். அந்த பாறை விழுந்து நீங்கள் சாகாமல் பிழைச்சதும் நல்லது தான். சரிதான், கதிர் சொன்னான். நீயும் தப்பை ஒத்துக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம். இப்போ பேசு, உங்கள் அம்மாவை ஏன் கொன்னாங்க, யார் கொன்னது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே. தெரியும், நல்லாவே தெரியும். கார்த்தியின் முகம் வியர்வியல் நனைந்து வலியத் தொடங்கியது. ஆரம்பத்திலேயே நான் சுதாரிச்சிருக்கணும். இப்போது எல்லாம் மீறி போச்சு. என்ன ஒரு வளர்ப்பு தந்தை, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார். எங்கள் அம்மாவை வெறுத்தார், என்னையும் வெறுத்தார். கார்த்தி தடுமாறி முன்னே வந்தான். அடுத்த கணமே அவன் கால்கள் பின்னிக்கொண்டு மடிந்தன. அவன் அப்படியே கதிரின் கைகளை சரிந்து விழுந்தான். வக்கீல் தன் துப்பாக்கி கீழே போட்டுவிட்டு அவனை தாங்கி பிடிக்க தன் கைகளை அணைத்த பொழுது அவன் விரல்களில் ஏதோ பிசுபிசுப்பாக ஈரமாகப்பட்டது. அது இரத்தம். கதிர் அவனை மெதுவாக தரையில் கிடத்தினான். கார்த்தியின் முகத்தில் ஒரு வேதனையான புன்னகை உறைந்திருந்தது. அவன் முதுகில் ஆழமாக கத்தி பாய்ச்சப்பட்டிருந்தது. என்ன நடந்தது என்பதை அவன் சொல்ல முயன்றான். ஆனால் அவனது நினைவு தரிகட்டு கலைந்து கொண்டிருந்தது. அந்த வேதனை அவனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நரகமாக இருந்திருக்க வேண்டும். தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தான். ஆனால் கார்த்தி எப்பொழுதுமே தோற்காதே அவனுடன் நல்லவா பந்தயம் கட்டி கொண்டிருந்தான். கதிர் கூலிக்கு கொலை செய்து வந்த தாதா இல்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டான். எப்படி? கடைசியில் அவனுக்கு யார் உண்மையை உணர்த்தியது? அவனது முதுகில் இந்த கத்தியை பாய்ச்சது யார்? கதிர் அந்த கத்தியை கூர்ந்து கவனித்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன் தன் மீது வீசப்பட்ட அதே ரகத்தை சேர்ந்த மற்றொரு கத்தி இது. தர்மலிங்கத்தின் அதே அலங்கார கத்தி. வளர்ப்பு தந்தை. அனைத்து முடிச்சுகளுக்கும் விடை கிடைத்து விட்டது. தர்மலிங்கம் அந்த வேலைக்காரி வடிவை ரகசியமாக திருமணம் செய்திருக்க வேண்டும். இந்த தனிமையான மலை எஸ்டேட்டில் பல மாதங்களாக தங்கியிருந்த தர்மலிங்கத்துக்கு இது ஒன்றும் அசாதாரணமான வேலை விஷயம் அல்ல. ஒருவேளை அவளும் தன் நளினமான தந்திரங்களால் அவரை மயக்கி அவரது பணத்தையே தன் இலக்காகவும் குறிவைத்திருக்கலாம். அவள் எதற்காக ஆசைப்பட்டாள் என்பதை உணர்ந்ததும் தர்மலிங்கத்தின் காதல் கொடிய வெறுப்பாக மாறியிருக்கும். அந்த வெறுப்பு இரு பக்கமும் சமமாக இருந்திருக்கலாம். கார்த்தியின் உதவியோடு காரை விபத்துக்குள்ளாக்கி தர்மலிங்கத்தை கொள்ள அவள் திட்டமிட்டிருப்பாளோ? நிச்சயம் அது சாத்தியம்தான். இதற்கான முழு விடயம் கதிர் தனக்குள்ளேயே உறக்க சொல்லி கொண்டான். 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று முனுசாமி, இன்னொன்று தர்மலிங்கம். கதிர் தன் கைத்துப்பாக்கியும் கார்த்தியின் துப்பாக்கியும் எடுத்துக்கொண்டு பங்களாவை நோக்கி விரைந்தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிந்துவிடும். அதற்குள் இந்த வழக்கை தீர்த்தாக வேண்டும். இளங்கோவும் அனிதாவும் இன்னும் படிக்கும் வரையில் தான் இருந்தார்கள். இப்பொழுது பக்கத்து நாற்காலிகள் அமர்ந்து கைகளை இறுக்க பிடித்து கொண்டிருந்தார்கள். அனிதாவின் முகத்தில் இருந்த ஆணவமான இறுக்கம் இப்பொழுது மறைந்திருந்தது. உள்ளவாங்க கதிர், இளங்கோவன் வக்கீலை வரவேற்றான். அனிதா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. இந்த நல்ல செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கிறாள் நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு நிமிஷம் நான் குறுக்கிடலாமா? கதிர் கேட்டான். ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை இளங்கோவன் தெரிஞ்சாகணும். எனக்கு அவனோட உதவி தேவைப்படும். நீங்கள் 2 பேரும் என்ன மாட்டி வரைக்கும் கூட போய் விட்டீங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அனிதா இடம் மறைத்தாள். இந்த இரவு ரொம்ப கொடூரமான அதே சமயம் அருமையான ஒரு இரவாக அமைஞ்சிருக்கு. அவள் இளங்கோவனின் கையை பற்றி கொண்டாள். இருந்தாலும் எனக்கு இன்னும் பயம் போகலை. அந்த முட்டாள் பையனை இன்னும் பிடிக்கலையா?
அவர்கள் மாடிக்கு நடந்து சென்றார்கள். கதிர் சொன்னான், அவனை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டான், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். தர்மலிங்கத்தின் அரைக்கதவு ஓரமாக நாற்காலியில் அமர்ந்திருந்த டாக்டர் மகாலிங்கம் ஆந்தை போல கண்களை சிமிட்டினார். இளங்கோவன் அனிதாவை அவள் அறைக்கு அழைத்துச் செல்ல கதிர் டாக்டரிடம் பேச நின்றான். அவர் எப்படி இருக்காரு என்று கதவை நோக்கி கைகாட்டி கதிர் கேட்டான். ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. மகாலிங்கமும் பதிலளித்தார். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எட்டி பார்த்தனே. கடவுளே, உங்கள் இடது கையில் அது என்ன ரத்தக்கரை? தன் கையின் பின்புறத்தில் படிந்திருந்த கருஞ்சிவப்பு கரையை கதிர் கீழே பார்த்தான். ரத்தம் டாக்டர், வடிவேடு மகன் கார்த்திகோட ரத்தம், செத்துட்டான். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நானும் அப்படி தான் நினச்சேன். வடிவை கொண்டது அவன் சொந்த பையனாக தான் இருக்குன்னு உறுதியாக நம்பினேன். அந்த பையன் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சான். என் காரை பள்ளத்தாக்கில் தள்ளி என்னை கொல்ல பார்த்த அந்த பாறை உருட்டி விட்டது நான் தானே அவனே ஒத்துக்கிட்டான். ஆனால் இப்போ நம்ம 2 பேருமே தப்பு கணக்கு போட்டோம். உண்மையான கொலையாளி இன்னும் வெளியே தான் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான். அப்போது முனுசாமி? மகாலிங்கம் விசாரித்தார். நான் அவனை 1-2 தடவை பார்த்துருக்கேன். மந்த புத்தி கொண்ட ஒரு முரட மாதிரி இருப்பான். எந்த கொடூரமான காரியத்தையும் தயங்காமல் செய்யக்கூடிய ஆள். முனுசாமியும் காணோம். அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. உங்கள் 2 பேரையும் என்ன மாதிரி 2 பேரையும் ஒத்த ஆளாக தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு அசுர பலம் உண்டு. ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க டாக்டர். அப்புறம் மேகலாவை பார்த்தீங்களா? மகாலிங்கம் தனது கட்டை விரலால் மேகலாவின் கதவை நோக்கி காட்டினார். நீங்கள் கடைசியாக மாடிக்கு வந்து போனதுலேருந்து அவள் தன் ரூமில் தான் இருக்கா. அவளையும் நான் கவனிச்சுக்கிறேன். அவன் மேலே நீங்கள் காக்கிற அற்றை பார்த்தா நான் அப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதற்குள் அனிதாவை விட்டுவிட்டு இளங்கோவன் திரும்பி வந்திருந்தான். அவனும் கதிரும் கீழே உலகத்துக்கு சென்றார்கள். கதிர் நேராக அந்த 2 அலங்கார கத்திகள் மாட்டி வைக்கப்பட்டிருந்த சுவரை நோக்கி நடந்தான். 2 கத்திகளுமே அங்கே இல்லை. ஆனால் கதிரின் கவனத்தை ஈர்த்தது அந்த வால்பேப்பரில் படிந்திருந்த ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பு தான். அவன் மூக்கை அருகே கொண்டு சென்று முகர்ந்து பார்த்தான். பெட்ரோல் வாசனை இல்லை, எந்த வாசனையுமே இல்லை. இளங்கோவன், தர்மலிங்க ஐயாவுக்கு உடம்பு முழுக்க எண்ணெய் தடவி இருக்காங்க இல்லையா? தீக்காயத்துக்கு ஒரு வகையான மருந்து தானே? உடம்பு முழுக்க அந்த எண்ணெயை தான் பூசி விடுறாங்க. விளக்கெண்ணன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? பெரியவரே கீழே வந்து அந்த சோற்றில் எண்ணெய் பூசி வச்சுருக்கான்னு சொல்ல வர்றீங்களா? அது நடக்கவே முடியாத விஷயம் கதிர். 2 கத்தியுமே காணுமே. ஒரு கத்தி உங்ககிட்ட இருந்தது, இன்னொன்று எங்கே? கார்த்தியோட முதுகில் பாஞ்சு கிடக்கு. கதிர் பதிலளித்தான். உட்கார் இளங்கோவன், நிலைமை கைமீறி போயிட்டுருக்கு. விடிஞ்சது நிலைமை பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணுற வரைக்கும் நீ காரில் போய் மெயின் டவுன்லேருந்து போலீஸை கூட்டிகிட்டு வரணும். கார்த்திக் கொல்லப்பட்டு விட்டான். ஆனால் அவனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு சின்ன உசுறு மிச்சம் இருந்தது. அவன் சில விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். அந்த கொலையாளி கார்த்தியோட ஒரு வளர்ப்பு தந்தை தான் அப்படின்னு எனக்கு தெளிவாக புரிய வச்சிட்டான். அப்படின்னா அது ஒரே ஆளத்தான் குறிக்குது, தர்மலிங்கம். இளங்கோவன் கண்கள் விரிய வாய் பிளந்து அதிர்ச்சியோடு பார்த்தான். என்னால் இதை நம்பவே முடியல. அவன் திட்டவட்டமாக சொன்னான். இது சாத்தியமே இல்லாத. அப்படி ஏதாவது இருந்தால் பெரியவர் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பார். யாரோ கார்த்தி பக்கத்துலேருந்து இது உண்மையான அவனை நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் நான் இதை நம்ப தயாராக இல்லை. தர்மலிங்கம் அந்த பொம்பளையை அத்தனை தூரம் பிடிக்காதே. அப்படி இருந்தால் ஏன் அவரை வேலையை விட்டு தூக்கி எஸ்டேட் விட்டே துரத்தலை? அது எனக்கு தெரியல கதிர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் இதே ஆலோசனை அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என் தலையே பிச்செடுத்து வர்ற மாதிரி கோபப்பட்டார். கார்த்தி சொன்னதில் ஏதாவது ஒரு சின்ன ஒளிஞ்சிருக்குமோ? ஆனால் இல்லை, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. சரி, அவரே நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு. கதிரின் குரல் உறுதி தெரிந்தது. எல்லா தடைகளும் அவர் தான் கொலையாளின்னு காட்டுது. நம்ம நினைக்கிற அளவுக்கு அவர் படுக்கையிலேருந்து கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் மகானந்திக்கும் இதில் ஏதாவது ஒரு பங்கு இருக்குமோன்னு தோணுது. அதையும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும். படிக்கட்டுகளில் யாரோ மெதுவாக இறங்கி வரும் சத்தம் கேட்டதும் கதிர் சற்றென்று பேச்சு நிறுத்தினான். யார் அது? ரிலாக்ஸ். இளங்கோவன் உதட்டை வளைத்து சிரித்தான். இது எல்லாம் அனிதாவோட வேலை தான். அவள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ல, அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறா. அவள் மேகலா ரூமுக்கு போய் உங்கள் 2 பேத்துக்கு இடையிலேருந்து மனக்கசப்பை சரி பண்ணிட்டா. நீங்கள் அவளை கீழே கூப்பிட்டதா சொல்லி வரவழைச்சிருக்கா. அத்தியாயம் 4. மேகலா மெதுவாக உள்ளே வந்தாள். இளங்கோவனை பார்த்து கையசைத்து விட்டு ஒரு சோஃபாவில் கதிரை பார்த்து புன்னகைத்தாள். நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்னதா அனிதா சொன்னா. அவர்கள் பேசுவதற்கு இடைஞ்சல் இல்லாமல் இளங்கோவன் சத்தமில்லாமல் நழுவி சென்றதை 1 நிமிடங்கள் வரை கதிர் கூட கவனிக்கவில்லை. அவன் மேகனாவில் முன்னால் போய் நின்றான். நான் உங்களை வர சொல்லி ஆள் அனுப்பல என்று சொன்னான். அது அனிதாவோட சொந்த யோசனை. ஆனாலும் நீங்கள் வந்தது நல்லது தான். சில கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கு. கார்த்தி இறந்துட்டான். மேகலாவின் முகம் சற்றென்று வெளிரி போனது. சோஃபாவின் கைப்பிடியே அவள் கைவிரல்கள் இருக்க பிடித்தன. கதிர் தொடர்ந்தான். அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி கார்த்தி என்கிட்ட சில உண்மைகளை சொல்லிட்டு போயிருக்கான். அதில் ஒன்று, அவன் என்னை ஏதோ கூலிப்படையாள்னு தப்பாக நினச்சிருந்தது. மேகலா உடனே எழுந்தாள். முனுசாமி தாத்தா தான் நீங்கள் நிஜமான கதிர்வேல் இல்லைன்னு சந்தேகப்பட்டார்.
ஆனால் நீங்கள் தான் கதிர்வேல்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா தர்மலிங்கம் மாமா உங்களை உள்ளேயே விட்டுருக்க மாட்டாரே. ஒருவேளை கார்த்தி தான் முனுசாமி தாத்தாட்ட அப்படி சொல்லியிருப்பான் போல். அன்றைக்கி ராத்திரி கார்த்தி முனுசாமி குடிசைக்குள்ளே தான் ஒழிச்சிட்டு இருந்தான். தாத்தா தான் அவனை பாதுகாத்தார். அப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. தர்மலிங்க ஐயாவோட புதிய உயிலை நான் இப்போ தயார் பண்ணினேன். அவரோட பழைய உயிலில் அவரோட பெரும்பாலான சொத்துக்கள் உங்களுக்கு வர்ற மாதிரி தான் இருந்தது. மிகப்பெரிய தொகை அது. ஆனால் இந்த புது உயிலில் உங்களுக்கு வெறும் 25 லட்சம் மட்டும்தான் ஒதுக்கியிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரி, அவரோட சொத்து உங்களுக்கு தேவையில்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இது நீங்கள் என்கிட்ட சொன்ன நிலவரத்துக்கு முரணாக இருக்குது. எனக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சாகணும். சரிதான், அவள் மெதுவாக பேசினாள். உங்கள் சந்தேகம் எனக்கு புரியுது. நான் உண்மையை சொல்கிறேன். எங்கள் அம்மா ஒரு சயின்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு ஆராய்ச்சி லேபில் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் தான் வேலை பார்த்தார். ஆனால் எப்பவுமே ஏதோ புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்க போகிறதா சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சது வெறும் வெற்று நம்பிக்கைகள் மட்டும்தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சுயமரியாதையும் கர்வமும் ரொம்ப அதிகம். தான் ஒரு தோல்வி இழந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்ட விஷயம் தர்மலிங்க மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தாங்க. மாமா பண உதவி செய்ய வந்தால் கூட அம்மா அதை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. பெரிய தகராறே வந்திருக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கணும் தர்மலிங்க மாமாவும் நம்ப வச்சுட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் எனக்கு பூர்வீக சொத்து வந்து தான் மாமா இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா அவங்களோட ஈமச்சடங்கு செலவுக்கு எங்கிட்ட இருந்த கடைசி காசு வரைக்கும் செலவாயிடுச்சு. நான் இப்போவே தர்மலிங்க ஐயாவை போய் பார்க்குறேன், கதிர் சொன்னான். வடிவையும் கார்த்தியும் உண்மையிலேயே அவர் தான் கொண்டு இருப்பார்னா அவரோட மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் எழுதின புதிய வழியில் நம்ம சட்டப்படி சுலபமாக செல்லாததாக ஆக்கிடலாம். டாக்டர் மகாலிங்கம் இன்னும் மாடியில் காவலுக்கு நின்று இருந்தார். கதிர் அவர் கையை பிடித்து டாக்டரின் படுக்கையற்குள்ளே அழைத்து சென்றான். எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திருக்காக தான் கேட்குறேன், கதிர் சொன்னான். உங்கள் மருத்துவ பெட்டி நம்ம கொஞ்சம் பரிசோதிக்கலாமா? குறிப்பாக தர்மலிங்கத்துக்கு மயக்க வர சொன்னதா சொன்னீங்களே, அந்த மார்ஃபின் பாட்டிலை எடுங்க. மகாலிங்கம் முகம் சுளித்தார். நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? டாக்டர், நான் ஆதாரங்களை தேடுறேன். நீங்களா அந்த பெட்டியை திறக்க போகிறீங்களா, இல்லை நான் திறக்கட்டுமா? மகாலிங்கம் தோள்களை குலுக்கிவிட்டு பெட்டியை திறண்டார். மார்ஃபின் சல்ஃபேட் என்று லேபிள் ஒட்டப்பட்டிருந்த அந்த சிறிய பாட்டிலை கதிர் எடுத்தான். மூடியை திறந்து சில சிறிய மாத்திரைகளை எடுத்து உள்ளங்கையில் கொட்டினான். கதிர் தன் விரலை எச்சிலால் நனைத்து ஒரு மாத்திரையின் மீது லேசாக தொட்டு பார்த்துவிட்டு உதட்டில் வைத்து பார்த்தான். அவன் முகம் சுருங்கியது. டாக்டர், மார்ஃபின் மருந்துக்கு எந்த சுவையும் இருக்காதுன்னு நான் நினச்சேன். லைட்டாக கசக்கும். அப்படின்னா யாரோ உங்களுக்கு நல்லா ஏமாத்திருக்காங்க டாக்டர். கதிர் உருமினார். இந்த மருந்து தித்திப்பாக இருக்குது. உங்ககிட்ட சாக்ரின் மாத்திரை இருக்கா என்ன? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. 1/4 கிரைன் சாக்ரின் மாட்டில் பாட்டில் ஒன்று வச்சுருந்தேன். கதிர், யாராவது மருந்தை மாற்றி வச்சிட்டாங்களா? ஒரு மாத்திரை எங்கிட்ட கொடுங்க, நான் ருசிச்சு பார்க்குறேன். டாக்டர் மகாலிங்கம் நாக்கில் வைத்து பார்த்தார். சாக்ரின்? அவர் திணறினார். அப்படின்னா நான் தர்மலிங்கத்துக்கு சாக்ரின் தண்ணி தான் ஊசி மூலமாக ஏற்றிருக்கேன். இதில் அவருக்கு மயக்கமோ தூக்கமோ வராது. ஆனால் உள்ள மனுஷன் பட்டாளத்து முகாமல் தூங்குற மாதிரி கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு. வாங்க உள்ளே போய் அவரை பிடிப்போம். என்னை ஏமாற்றிட்டு எவனும் தப்பிக்க முடியாது. நீங்கள் இங்கேயே ஹாலில் இருங்க, கதிர் கராராக சொன்னான். நான் தனியாக போய் தர்மலிங்கத்தை பார்க்குறேன். அவர் உண்மையிலேயே மயக்கத்தில் இருக்கிறாரா இல்லை நடிக்கிறாரான்னு சோதிக்கிறதுக்கு என்ன வழி டாக்டர்? மகாலிங்கம் ஒரு சிறிய மருத்துவ டார்ச் லைட் ஒன்றை அவனிடம் கொடுத்தார். அவரோட கண்ணு மேலே திருந்து கருவெளியில் நேராக ஒளியடிச்சு பாருங்க. கண் பாவை சுருங்கி விரியறது வச்சு அவர் போதையில் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். கார்த்தி டார்ச் லைட்டை வாங்கி கொண்டு விறுவிறுவென தர்மலிங்கத்தின் அறைக்குள் சென்றான். உடல் முழுக்க கட்டுகளால் சுட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் மல்லாக்கப்படுத்து கொண்டு ஆழமாகவும் சீராகவும் மூச்சு விட்டு கொண்டிருந்தார். கதிர் அவர் மீது குனிந்து வலது கண் இமையை விரலால் திறந்து டார்ச் லைட்டை அடித்தான். அடுத்த கணமே அந்த கண்கள் பளீரென திறந்தன. என்னடா இது அறிவு கட்ட வேலை? ஓ, நீதானா கதிர்? என்ன விஷயம்? நீங்கள் தான் இங்கே பெரிய ஆட்டமே ஆடிட்டுருக்கீங்க. இல்லைன்னா என் துப்பரையும் வக்கீல் பட்டத்தையும் நான் திறந்துட வேண்டியது தான். கதிர் ஆத்திரத்துடன் பதிலடி கொடுத்தான். இங்கே பாருங்கள் தர்மலிங்கம் ஐயா, இந்த நாடகத்தை இதோடு நிறுத்திக்கங்க. நீங்கள் நடிக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு முடியாதவர் கிடையாது. நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறீங்க. கீழே போய் உங்களோட அந்த கத்தியில் எடுத்திருக்கீங்க. உங்கள் உடம்புல பூசியிருந்த அந்த எண்ணெய் பிசு பிசு கீழே படிக்கும் வரையில் சுவரில் ஒட்டியிருக்கு. நான் உங்களை எச்சரிக்கிறேன், உண்மையை என்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா போலீஸ்கிட்ட சொல்லுவேன். இனிமேல் நாடகம் போட்டு பயனில்லை என்பதை தர்மலிங்கம் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் சடாரென படுக்கையிலிருந்து நேராக எழுந்தவர். சரிதான் கதிர், நான் பொய் சொல்லி நடிச்சேன்னு வச்சுப்போம். அதுக்கு இப்போ என்ன? என் இஷ்டப்படிய பால எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு உடம்புல பயங்கரமான தீக்காயங்கள் இருந்து உண்மை தான், வலியும் இருந்துச்சு. ஆனால் என் உண்மையான லைனை அவங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அந்த முட்டாள் டாக்டர் மகாலிங்கம் கூட நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கேன் தான் தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா அப்படி செஞ்சேன்? என்னோடய பாசக்கார சொந்தங்களும் இந்த வேலைக்காரங்களை நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சால் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கத்தான். என் சொத்துக்காக அவங்களுக்குள்ளே அடிச்சு சாகிறான்னு பார்க்க நினச்சேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. எனக்கு திருப்தி தான். இதுக்கான முழு விளக்கத்தை நான் யார்கிட்ட வேணாலும் கொடுக்க தயார்.
வடிவம் பையன் கார்த்தியும் கொலை செய்யப்பட்டதை பற்றி விளக்கம் கொடுப்பீங்களா? தர்மலிங்கம் இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போவார் என்று கதிர் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த முதியவரோ கட்டுப்போட்ட தன் கையை அலட்சியமாக அசைத்தார். எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. முதல்ல கீழே போய் என் லாக்கரை திறக்கணும். நீ டைப் பண்ண அந்த புதிய உயிலை எடுத்துட்டிங்க வா. நான் அதில் கையெழுத்து போட்டு சட்டப்படி செல்லும்படியாக மாற்றுறேன். கூடவே அந்த லாக்கரில் ஒரு 20 லட்ச ரூபா பணம் ஒரு கவரில் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வா. உடனே போய் கொண்டு வா. கேட்குதா? இல்லைன்னா உங்கள்கிட்டையும் சரி, இந்த நாட்டில் இருக்கிற எந்த போலீஸ்காரனையும் சரி, நான் வாயே திறக்க மாட்டேன். கதிர் ஒரு கணம் யோசித்தான். பிறகு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பார்ப்போம் என்று முடிவு செய்தான். தர்மலிங்கம் வாய்மொழியாக லாக்கரின் ரகசிய எண்ணை அவனிடம் சொன்னார். கதிர் கீழே சென்று லாக்கரை திறந்து உயிலையும் அந்த பணக்கட்டையும் எடுத்துக்கொண்டு தர்மலிங்கத்தின் படுக்கை அறைக்கு திரும்பினான். அந்த அறவை காட்டு டாக்டர் எங்கடா? தர்மலிங்கம் கரகரத்த குரலில் கேட்டார். வெளியில் படிக்கத்து பக்கத்தில் நிற்கிறாரு. கதிர் சொன்னார். இதோ உயில், என் பேனா, அப்புறம் உங்கள் பணம். முதல்ல இதில் கையெழுத்து போடுங்க. அப்புறம் இந்த விவகாரத்தில் நடந்த மொத்த உண்மையை என்கிட்ட சொல்லுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களை தண்டிக்கிற போலீஸோ இல்லை கவர்மெண்ட் லாயரோ இல்லை. உங்கள் லாயராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஆனால் உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு உதவ முடியும். தர்மலிங்கம் தன் கட்டுகளுக்கு இடையே எப்படியோ அந்த பேனாவை நுழைத்து பிடித்து உயிலின் அடியில் கிறுக்கலாக இருந்து தனது கையெழுத்தை போட்டார். கதிர் அதை உற்று பார்த்தான். கையெழுத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு கிறுக்கலான கையெழுத்து போடும் ஆட்கள் ரொம்ப குறைவு. இப்போ என்ன கொஞ்சம் வசதியாக உட்காரவை, தர்மலிங்கம் சொன்னார். உன் கைகளை என் மேலே போட்டு தூக்குடா அறிவு விட்டவனே. அப்படியே என்ன மேலே தூக்கி விடு. கதிர் தன் 2 கைகளாலும் அந்த மனிதனை அணைத்து பிடித்து மெதுவாக மேலே தூக்கினான். திடீரென கட்டுப்போட்ட தர்மத்தின் ஒரு கை முஷ்டி பிடித்து பின்னோக்கி இழுக்கப்பட்டு மின்னல் வேகத்தில் பாய்ந்து கதிரின் தாடையை ஓங்கி பதம் பார்த்தது. அந்த பலமான அடியில் நிலை தடுமாறிய கதிர் கண்கள் 2 படுக்கையின் மீது சரிந்து விழுந்தான். மூளையில் பரவி அந்த தலை சுற்றலை உதிரை எறிய போராடினான். அதற்குள் தர்மலிங்கம் அவனை அலட்சியமாக பக்கத்தாட்டில் தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து லாவகமாக கீழே இறங்கி அங்கிருந்து ஒரு பெரிய பூந்தொட்டியை கையில் எடுத்து கதிருக்கு மங்களாக தெரிந்தது. அடுத்த கணமே அந்த பூந்தொட்டி கதிரின் தலையின் பக்கவாட்டில் பட்டு டமார் என சுக்குநூடாக உடைந்தது. கதவு பலமாக அரைந்து மூடப்பட்டது. யாரோ கத்தினார்கள். அடுத்த நொடியே ஒரு மனிதனின் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. படிக்கட்டுகளில் யாரோ உருண்டு விழும் சத்தம் கேட்டது. கதிர் தன் தலையை தாங்கிக் கொண்டு எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். மாடிப்படியின் கீழே டாக்டர் மகாலிங்கம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவருக்கு பக்கத்தில் மேகலா மண்டியிட்டு அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். தர்மலிங்க மாமாதான், மேகலா கதறினார். அவர் பிரதான வாசல் வழியாக வெளியே ஓடினார். கையில் ஒரு துப்பாக்கியும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு கதிர். சுத்தமாக புத்தி பேதலிச்சு போச்சு. கதிர் முன்வாசலை நோக்கி நடக்க முயன்றான். ஆனால் அவன் கான்கள் வெந்த நூடுல்ஸை போல குழைந்து தடுமாறின. தன் இயலாமையை நினைத்து தன்னைத்தானே சபித்து கொண்டே தரையில் அமர்ந்தான். டாக்டர் மகாலிங்கத்துக்கு எப்படி இருக்கு? தலையை ஒலுக்கிக் கொண்டு கதிர் மங்களாக கேட்டான். அவன் பாக்கெட்டுகளை துளாவி தன் துப்பாக்கியும் கார்த்தியின் துப்பாக்கியும் தேடினான். 2மே மாயமாய் மறைந்திருந்தன. அவருக்கு பெருசாக ஒன்றும் ஆகலை. தர்மலிங்க மாமா தான் அவர் படிக்கட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டார். இப்போ தான் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிற. கதிர், நீங்கள் அவரை துரத்திட்டு போகாதீங்க, அவர் உங்களுக்கு கொன்னுடுவார். கதிர் இன்னும் லேசாக தலை சுற்றலோடு தள்ளாடிபடியே திறந்த வாசலை நோக்கி நடந்தான். இளங்கோவையும் அனுதாவையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லு என்று சொல்லிவிட்டு அந்த இரவின் இருளுக்குள் மறைந்தான். உடல் முழுக்க கட்டுக்கள் சுட்டப்பட்டிருப்பதால் தர்மலிங்கத்தை எளிதில் அடையாளம் கண்டுவிடலாம் என்று கதிர் நினைத்தான். ஆனால் அவன் கண்ணில் தர்மலிங்கம் படவே இல்லை. இன்னும் அரை மணி நேரத்தில் பொழுது விடுந்துவிடும். ஆனால் அதற்குள் இந்த குறுகிய நேரத்திலேயே எத்தனை விபரீதங்கள் நடந்துவிடக்கூடும். வானத்தில் வெளிச்சம் லேசாக கீற்றடிக்கும் வரை கதிர் தேடிக்கொண்டே இருந்தான். அவன் அந்த பெரிய ஏரிக்கையில் வந்து நின்றான். கரையிலிருந்து ஒரு 100 கஜம் தள்ளி ஏரியின் நடுவில் ஏதோ ஒன்று மிதப்பது தெரிந்தது. அப்பொழுது ஒரு மனிதனின் கை திடீரென மேலே தூக்கி அசைவது போல தெரிந்தது. கதிர் சற்றும் தாமதிக்காமல் ஒரு நிமிடத்திற்குள் தன் ஆடைகளை கலற்றிவிட்டு தனது உள்ளாடைகளோடு நின்றான். நெஞ்சுவரை 8 மந்த பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த நீரில் இறங்கி பிறகு முன்னேக்கி பாய்ந்தான். நீண்ட பலமான வீச்சுகளோடு வேகமாக நீந்திய கதிர் தான் பார்த்த அந்த பொருளை விரைந்து அடைந்தான். அது ஒரு படகு. தழும்பி தழும்பி மூழ்கும் அபாயத்தில் இருந்தது. படகின் விளிம்பை பிடித்து கொண்டு கதிர் உள்ளே எட்டி பார்த்தான். முரட்டு முனுசாமி அங்கே கை கால்கள் இறுக்கமாக கட்டப்பட்டு கிடந்தான். அவனை ஒரு நாட்டு படகுக்குள் கிடத்தி அவன் உடலின் மீது கனமான பாறாங்கற்களை ஏற்றி வைத்திருந்தார்கள். தண்ணீர் மெதுவாக உள்ளே கசியும் வகையில் படகின் பக்கவாட்டு பலகைகள் உடக்கப்பட்டிருந்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகு அப்படியே மூழ்கிவிடும் அபாயத்தில் இருந்தது. கதிர் அவனது கைகளை அவிழ்க்கத் தொடங்கி முனுசாமியின் கைகளை விடுவித்த அந்த நொடியில் துப்பாக்கி வெடிக்கும் கூர்மையான டமார் சத்தம் கேட்டது. ஒரு தோட்டா படகிலிருந்து கல்லில் பட்டு தெரித்தது.
அடுத்த நொடியே இன்னொரு தோட்டா பாய்ந்து வந்து மரப்பலகைகளை சின்னாபின்னமாக பிளந்தன. சுட்டு கொண்டிருப்பது யாராக இருந்தாலும் அவன் குறிபார்த்து சுடுவதில் கை தேர்ந்தவனாக இருந்தான். இலக்கு அவனுக்கு துல்லியமாக கைவந்திருந்தது. அடுத்த தோட்டா நேரடியாக உயிரையே படித்துவிடும். கதிர் கரையை நோக்கி ஒரு பார்வை பார்த்தான். இப்பொழுது நன்றாக வெளிச்சம் பரவி இருந்ததால் ஒரு பெரிய பாறையின் மீது நின்று கொண்டு மேல்கோட்டு அணிந்த ஒரு உருவம் துப்பாக்கியால் குறிவைப்பதை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இப்பொழுது கதிர் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம்தான். அவன் படகை ஒரு பக்கமாக பிடித்து வேண்டுமென்றே தலைகீழாக கவிழ்த்தான். பிறகு மூச்சு திணறும் அளவுக்கு ஏரியின் ஆழத்திற்குள் மூழ்கி நீந்தினான். அவன் தலைக்கு நீருக்கு மேலே வந்தபொழுது மீண்டும் அதே துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டவே மறுபடியும் தண்ணீருக்குள் மூழ்கி கொண்டான். மூழ்கிய படகு, பாறைகள் மற்றும் மனிதர்களால் ஏற்பட்ட அந்த நீரின் சுழற்சிகள் சிறிது நேரத்துக்கு பிறகு மெதுவாக அடங்கின. ஏரி எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டதாக தோன்றியது. கதிர் மீண்டும் தண்ணீரை விட்டு வெளியே வந்து மூச்சு வாங்கிய போது தூரத்திலிருந்து இரைச்சல் சத்தம் கேட்டது. இளங்கோவன், டாக்டர் மகாலிங்கம், அனிதா மற்றும் மேகலா நால்வரும் படகுத்துறையில் நின்று கொண்டு கைகளை ஆட்டி பதற்றமாக கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இளங்கோவன் தன் கோட்டை கலற்றியிருந்தான். கதிர் அவர்களை நோக்கி நீந்த ஆரம்பித்தான். கரையில் நின்றவர்கள் கதிரை பிடித்து மேலே இழுத்து விட்டார்கள். மேகலா அவனது துணிகளை கொண்டு வந்து தரும் வரை அவன் குளிரில் நடுங்கிக் கொண்டே நின்றான். இளங்கோவன் ஒரு மேல்கோட்டை எடுத்து கதிரின் நனைந்த உடம்பில் போர்த்தினான். முனுசாமி மூழ்கி இறந்திருக்கலாம். கதிர் மூச்சரைத்தான். அவன் எங்கே இருப்பான்னு தர்மலிங்கத்துக்கு துல்லியமாக தெரிஞ்சிருக்கு. நைஸாக போய் பின்னாடியே அவன் தலையில் பலமாக தாக்கியிருக்காரு. முனுசாமியோட தலை முழுக்க ரத்தமாக இருந்தது. இளங்கோவன் சட்டென்று கத்தினான். கேளுங்க, கார் ஷெட்டில் ஏதோ ஒரு கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்குது. இளங்கோவன் வீட்டை நோக்கி வெறிப்பிடித்தவன் போல ஓட ஆரம்பித்தான். அவனுக்கு பின்னாடியே டாக்டர் மகாலிங்கமும் ஓடினார். கதிரும் அந்த பெண்களும் அங்கே போய் சேர்ந்தபோது இளங்கோவன் கார் ஷெட்டிலிருந்து புயல் போல வெளியே வந்தான். அந்த பெரிய காரை காணோம். தர்மலிங்கம் நம்மளையே கவனிச்சிட்டு இருந்துட்டு இந்த இடைவெளியில் காரை எடுத்துட்டு தப்பிச்சிட்டான். இந்த ஏமாற்றமான செய்தியை கேட்ட கதிர் வேதனுடன் முணங்கினான். கண்டிப்பாக அது தர்மலிங்கம் தான் இருக்கணும். நான் கார் ஷெட்லேருந்து எல்லா சாவிகளையும் எடுத்துட்டேன். ஆனால் அவர்கிட்ட மாற்று சாவி இருக்கும் போல். நான் உள்ளே வச்ச சாவியில் எடுக்க நம்ம வீட்டுக்குள்ளே போனோம். எனக்கு உடனே மாற்று துணியும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சு போனது தர்மலிங்கமாக இருந்தால் அவர்கிட்ட தான் இருக்கிறதுலே வேகமான கார் இருக்குது. நம்மளை விட ரொம்ப தூரம் முன்னாடி போயிருப்பார். ஆனாலும் அவரால் தப்பிக்கவே முடியாது. இளங்கோவன் ஒரு நாற்காலியில் சோர்ந்து விழுந்து தன் நெற்றி வேர்வை துடைத்து கொண்டான். மகாலிங்கமும் அந்த 2 பெண்களும் கீழே இருந்தார்கள். கதிர் விறுவிறுவென தனது ஈர ஆடைகளை களைந்துவிட்டு உலர்ந்த ஆடைகளை மாற்றிக்கொண்டான். தப்பிச்சு போனது தர்மலிங்கமாக இருந்தா அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று இளங்கோவன் துருவி கேட்டான். கதிர் தோள்களை குலுக்கினான். ஒன்றும் இல்லை, தப்பிச்சு போனது கண்டிப்பாக தர்மலிங்கமாக தான் இருக்கணும். வேற யாரோ தான் இருக்க முடியுமா என்ன? இந்த எஸ்டேட் யாருக்குமே தெரியாமல் எங்கேயாவது பதுங்கியிருந்தால் மட்டும்தான் உண்டு. வடிவு இறந்துட்டா, கார்த்தி இறந்துட்டான், முனுசாமி ஏற்குள்ளே முழுகிட்டான். இப்போ தர்மலிங்கம் தப்பிச்சு ஓடுறாரு. மிச்சம் இருக்கிறது நீயே, டாக்டர் மகாலிங்கம், அனிதா, மேகலா, அப்புறம் நான் மட்டும்தான். அவன் எப்படி நம்மளால் தடுத்து அப்படின்னு நீ நினைக்கிற? இளங்கோவன் படபடப்புடன் கேட்டான். நம்ம ஊரெல்லை பகுதி பக்கத்தில் இருக்கிறது மறந்துடாத. ஈஸியாக பக்கத்து மாநிலத்துக்குள்ளே போயிடலாம். அவன் அந்த பக்கமாக போனான். கதிர் தனது கழுத்து டையை சரி செய்து கொண்டே சொன்னான். ரொம்ப சீக்கிரமாகவே மாட்டிக்குவான். செக் போஸ்ட்டில் இப்போ தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. என் திட்டம் என்னென்னா, நம்ம மற்ற கார்கள் எடுத்துகிட்டு நேராக டவுனுக்கு போவோம். போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து தகவல் கொடுத்து இந்த ஏரியா முழுக்க தீவிரமான வாகன சோதனை போட வைப்போம். அண்டை மாநிலங்கள் எல்லாத்துக்கும் ரெட் அலர்ட் அனுப்பிச்சிட்டா தர்மலிங்கத்தை ஈஸியாக வளைச்சி பிடிச்சிடலாம். இளங்கோவன் எழுந்தான். அந்த கொலையாளி தப்பிச்சு போகிற வரைக்கும் இங்கே சும்மா உட்காந்துருக்க என்னால் முடியாது. என் காரோட சாவி எங்கே? நீங்கள் சரின்னு சொன்னால் நான் அனிதாவையும் டாக்டர் மகாலிங்கத்தையும் என் காரில் டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் சந்திப்போம். நீங்கள் அங்கே வந்து சேர்றதுக்குள்ளே நான் போலீஸ் படையை முடுக்கி விட்டுறேன். அத்தியாயம் 5. கதிர் ஒரு டிராயரை திறந்து இளங்கோவனின் 2 சாவிகளை கொடுத்தான். உன் கார் சாவியை நீயே எடுத்துக்கோ. எது எந்த காருன்னு எனக்கு மறந்து போச்சு. இளங்கோவன் சரியான சாவியை எடுத்துக்கொண்டு இன்னொன்றை அங்கேயே வைத்துவிட்டு வேகமாக ஓடினான். கதிர் கீழே இறங்கி வந்த பொழுது மேகலா அவனுக்காக காத்திருந்தாள். இப்போ யோசிச்சு பார்த்தா கதிர் சொன்னான், டவுனில் அந்த காரில் இருந்த குறிப்பு ரொம்ப விசித்திரமான விஷயம். கண்டிப்பாக அது உங்கள் மாமாவோட கையெழுத்து தான். நான் சத்தியம் பண்ணியிருப்பேன். அது எப்படி மாமாவோட தான் இருக்க முடியும்? மேகலா எதிர்கேள்வி கேட்டாள். கார்த்தி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கான்னு மாமாவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. உண்மைதான், கதிர் சொன்னான். அந்த கடிதத்துக்காக காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. கார்த்தியோட அந்த பாறை திட்டம் பழிக்காமல் போனதும் அவன் என்னை எப்படியாவது எஸ்டேட்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். குறிப்பாக என் பேக்கெட்டில் துப்பாக்கிக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப அடங்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் மாமாவையும் சுட்டுக்குள்ளே பார்த்தா. நூலிலையில் தான் அவர் தப்பிச்சார். நம்ம கொஞ்சம் வேகமாக கிளம்ப வேணாமா கதிர்? இளங்கோவன் கோவப்படுவான். அப்புறம் போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க? கதிர் புன்னகைத்தான்.
போலீஸ் வர இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படியும் இளங்கவன் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துக்குவான். மேகலா, இந்த வழக்கில் ஒரு புது திருப்பு இருக்குது. அதை நான் உனக்கு விளக்குறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிற நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை பற்றி தான். என்ன ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம 2 பேரையும் பிரிக்க நான் விடவே மாட்டேன். நீ ஏன் விலகி போக நினச்சா மட்டும்தான் உண்டு. நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் கதிர், கண்டிப்பாக மாட்டேன். நீங்கள் சொன்னதை நம்பாமல் உங்களை நான் சந்தேகப்பட்டேன். ஒரு பெரிய முட்டாள். சரி, அந்த புது திருப்பம் என்ன? ரொம்ப எளிமையான விஷயம்தாம்மா. உங்கள் மாமாவுக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னு நிரூபிச்சிட்டா என் மண்டையில் பூந்தொட்டியால் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போட்ட அந்த புதிய உயில் கையெழுத்து சட்டப்படி செல்லாது. எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் எழுதின உயிலை ஏற்றுக்காது. அதனால் பழைய உயிலே தொடர்ந்து செல்லும். அப்படின்னா உங்கள் மாமாவோட அத்தனை பிரம்மாண்டமான சொத்தும் உனக்கு தான் வந்து சேரும். வடிவுக்கு அவரோட புதிய உயிலில் நிறைய கொடுக்க நினச்சாரு. ஆனால் அவளும் அந்த வாரிசான கார்த்தியும் இறந்துட்டாங்க. அதனால் மொத்த சொத்தும் உனக்கே கிடச்சிடும். அந்த தொகையை கேட்டாலே உனக்கு தலை சுத்தும். அதனால் நீ நானா ஒன்றா இருக்கிறத பற்றி என் மனசு யோசிக்குது என்றான் சிரித்து கொண்டே. அந்த குறுகலாக வளைந்து நெளிந்த மலைப்பாதையில் அவன் காரை நிதானமாக ஓட்டிச் சென்ற பொழுது அவள் கதிருக்கு மிக அருகிலேயே ஒட்டி அமர்ந்திருந்தாள். கதிர் அதிகம் பேசவில்லை. எந்த நேரமும் ஆபத்து வரலாம் என்று அவன் எச்சரிக்கையோடு இருந்தான். மேகலா பயந்து நடுங்கி விடுவாள் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவன் தன் துப்பாக்கி எடுத்து பக்கத்து சீட்டில் வைக்காமல் இருந்தான். அவர்கள் டவுனுக்குள் நுழைந்த பொழுது ஒட்டுமொத்த கிராம மக்களும் போஸ்ட் ஆஃபீஸில் சுற்றி திரண்டிருந்தனர். 4 போலீஸ் அதிகாரிகள், அதில் 3 பேர் சீருடையில் இருந்தார்கள். அருகே வந்த போலீஸ்காரர்கள் இளங்கோவனிடம் டாக்டர் மகாலிங்கத்திடமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கதிர் வருவதை பார்த்ததும் இளங்கோவன் முகம் ஆத்திரத்தால் கருத்து போனது. வர்ற வழியில் என்ன காரை ஓரம் கட்டி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என்று உருமினான். இது கொலை வழக்குங்கிறது உங்களுக்கு புரியாதா? நான் சடலங்களையே நேரில் பார்த்தவன். கதிர் அவனுக்கு நினைவூட்டினான். வணக்கம் ஆஃபீஸர்ஸ், என் பேர் கதிர்வேல், சென்னையிலேருந்து வர்றேன். இவங்க தர்மலிங்க ஐயாவோட அண்ணன் பொண்ணு மேகலா. இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் சாதாரண உடையிலிருந்து அந்த அதிகாரி தலையசைத்தார். நான் முறைப்படி இப்போ டியூட்டியில் இல்லை. 3 கொலைகளை கண்ணால் பார்த்த மனுஷன் இவ்வளோ அமைதியாக பதட்டமே இல்லாமல் இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது மிஸ்டர் கதிர்வேல். சென்னையில் பெரிய பெரிய வழக்குகளை துப்பறிஞ்சு முடித்த பேர் உங்களுக்கு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் காரணமா? அனிதா பயந்து நடுங்கியபடி இளங்கோவனை நெருங்கி அவன் கைகளை பற்ற முயன்றாள். ஆனால் இளங்கோவன் அவளை கோபமாக உதறி தள்ளினான். அனிதா அழுகையே வந்துவிடும் நிலைக்கு போனாள். கதிர் இளங்கோவனை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தான். என்ன இளங்கோவன், கடைசியில் ஒரு கோடீஸ்வர பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் முடியாமல் போயிடணும் போல் இருக்கே. ஒரே ராத்திரியில் எவ்வளோ பெரிய சொத்து கைக்கு வந்து அடுத்த சில மணி நேரங்களே கை நழுவி போகிறது ரொம்ப கொடுமை தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இளங்கோவன் ஆத்திரப்பட்டான். தர்மலிங்கத்துக்கு புத்தி பேதலி போச்சுன்னு நிரூபித்து பழைய உயிலையே செல்லுபடி ஆக்கிட்டீங்க. என்ன இருந்தாலும் அந்த பழைய உயிலை எனக்கு எழுதி வச்ச அந்த 10 லட்ச ரூபா கிடைச்சே தீரும். எனக்கு தெரியலையே, கதிர் நிதானமாக சொன்னான். அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இளங்கோவன், ஏதோ பேயை பார்த்த மாதிரி விழிப்புதுங்கி நிற்கிறாரே. கதிர், மேகலா பயத்தில் கதிரை ஒட்டி நின்றாள். கதிர், அங்கே பாருங்க, முனுசாமி தாத்தா, அவர் ஏரிக்குள்ளே மூழ்கி இழந்துட்டாருன்னு நினச்சினே. கதிர் மேகலாவின் கையை மெதுவாக தட்டி கொண்டே கம்பீரமாக நடந்து வந்த முரட்டு முனுசாமி நோக்கி சொன்னான். உலகத்தில் விசித்திரங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நிமிஷத்துக்கு நிமிஷம் நடக்குது. கடைசியான முனுசாமி பார்த்தபோது தண்ணிக்குள்ளே கிடந்தார். வர்ற வழியில் ஏதாவது சிரமம் இருந்தால் முனுசாமி? ஏய், இங்கே என்னையா கூத்து நடக்குது? இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்தார். இந்த ஆள் ஏரியில் முழுகிட்டு தான் நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாம், நான் தான் சொன்னேன். கதிர் இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான். நான் ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டேன், ஆனால் அது ஒரு நல்ல காரியத்துக்கு தான். சரி முனுசாமி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. முனுசாமி மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை கதிரிடம் கொடுத்தான். நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பி. அந்த டாக்டர் மகாலிங்கத்தோட வீட்டில் இருந்து ஆள்கிட்ட கொஞ்சம் மல்லு கட்ட வேண்டியதாக போச்சு. நீங்கள் யாரையாவது அனுப்பி அவரை பாருங்கள். கோழி பண்ணைக்குள்ளே கை கால் கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஐயாவோட கார் எடுத்துகிட்டு நேராக டாக்டர் கிளினிக்கு போய் அவரோட மேஜை போட்டை உடச்சி இதையும் எடுத்துட்டேன். விஷயம் கைக்கு வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன திமிர் இருந்தா என் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி என் மேஜையை உடைச்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருடுவேன். மகாலிங்கம் ஆத்திரத்தில் கூச்சல் போட்டார். கதிர் திரும்பி மேகலாவின் பக்கத்தில் நின்றான். மேகலா, நீ ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் தர்மலிங்க மாமா இறந்துட்டார். 2 நாளைக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். அந்த கார் விபத்தில் அவர் தப்பவே இல்லை. இந்த டாக்டர் மகாலிங்கம் தான் அவர் ஊருக்கே தெரியாமல் அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு போலி இறப்பு சான்றிதழையும் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. அதோட நகலைத்தான் முனுசாமி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஊருக்கு வெளியிலேருந்து அந்த பழைய குடிசை தீப்பிடிச்சு அடிஞ்சப்போ அடையாளம் தெரியாது ஏதோ ஒரு நாடோடி கருகி இறந்துட்டான்னு இந்த டாக்டர் கணக்கு அமைச்சிருக்காரு. ஆனால் அந்த சாம்பலில் கிடச்ச படம் வேறு யாருமே இல்லை, தர்மலிங்க ஐயா தான். ஏரிக்குள்ள வச்சு முனுசாமியோட கைத்துக்களை நான் அவுத்தப்போ அவன் தனக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட சொல்லிட்டான்.
அதனால தான் டாக்டர் மருத்துவ பதிவேடுகளை எடுத்து வர சொல்லி முனுசாமி நான் ரகசியமாக டவுனுக்கு அனுப்பிச்சேன். தர்மலிங்க பணத்தை மறைக்க டாக்டர் ஏதாவது ஒரு வழியில் கணக்கு காட்டி ஆகணுமில்ல. திடீரென இளங்கோ தலையை குனிந்து கொண்டு கூட்டத்தை முட்டி சொல்லிக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பியோட முயன்றான். அடுத்த நொடியே இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் ஒரு சிறுத்தை போல பாய்ந்து அவனை துரத்தினார். இளங்கோவன் தன் இடுப்பு பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி எடுக்க முயன்றான். ஆனால் போலீஸ்காரர்களின் கை அதைவிட வேகமாக செயல்பட்டது. இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கி டமார் என ஒரே ஒரு முறை வெடித்தது. இளங்கோவின் முழங்காலில் தோட்டா பாய அவன் நிலை தடுமாறி ஒரு மரத்தின் மீது சாய்ந்து விழுந்தான். இன்ஸ்பெக்டர் பாய்ந்து சென்று அவன் கையில் இருந்த துப்பாக்கியை எட்டி உதைத்தார். இப்போ உங்களுக்கு முழு உண்மையை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கதிர் அமைதியான குரலில் சொன்னான். இந்த மொத்த நாடகத்துக்கும் பின்னாடி இருந்தது இளங்கோவன் தான். தர்மலிங்க ஐயா விபத்தில் இறந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டான். இந்த சொத்தில் ஒரு பெரிய பங்கு கிடைக்கிறோங்கிற ஆசையில் டாக்டர் மகாலிங்கம் அவனுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு. முதல்ல எஸ்டேட்டுக்கு வந்த வடிவு, கார்த்தி, முனுசாமி 3 பேர்த்தையும் நம்ப வைக்கிறதுக்காக விபத்து நடந்த கதையை இளங்கோவன் சொன்னான். அப்புறம் நைஸா டவுனுக்கு போய் டாக்டர் மகாலிங்கத்தோட உதவியோட உடம்பு முழுக்க கட்டுக்களை போட்டுக்கிட்டான். அந்த போலி கட்டுக்களை நினச்ச நேரத்தில் சுலபமாக கட்டி மாட்டிக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்தான். அந்த கட்டுக்களை கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு கவசம் போல் அமைச்சிருந்தாங்க. அதை திறந்துட்டா இளங்கோவன் வெளியே வந்துடலாம். அனிதாக்கு ஏற்கனவே இளங்கோவன் மேலே ஒரு கண் இருந்தனால அவளை வளைச்சி போடுறது அவனுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அவன் உடம்பு முழுக்க கட்டுகளோட தர்மலிங்க ஐயா மாதிரியே நடித்து எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டான். அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் கட்டு. ஆனால் வடிவுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அவளை கொன்னுட்டான். அப்புறம் வடிவை கொல்றதுக்காக தர்மலிங்க ஐயாவே சென்னையிலேருந்து ஒரு வாடகை கொலையாளியை வரவழைச்சிருக்காருன்னு கார்த்திகிட்ட இந்த இளங்கோவன் தான் பற்ற வச்சுருக்கான் என்று முனுசாமி இடைமறைத்தான். அதை நானும் உண்மையினே நம்பிட்டேன். என்ன நம்புங்க தம்பி, உங்களை 2-3 தடவை கழுத்து நிறுச்சி கொண்டலான்னு நானே நினச்சிருக்கேன். முனுசாமியின் முரட்டு முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை அரும்பியது. ரொம்ப நன்றிப்பா, கதிர் சிரித்தான். அப்படி எதுவும் செய்யாமட்டதுக்கு எப்படியும் இந்த அசம்பாவியங்கள் தான் நடக்க போகிறதுக்கு நான் இங்கே இருக்காகணும். அனிதாவுக்கு எல்லா சொத்துக்களும் போகிற மாதிரி ஒரு புதிய உயிரை நான் தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காகத்தான் இளங்கோவன் என்னை இங்கே வரவழைச்சான். இந்த உடம்பெல்லாம் கட்டு போட்டு ஆளை பார்க்கும்போது எல்லாம் பக்கத்தில் அது இளங்கோவன் இருக்கவே மாட்டாங்கிறத நான் கவனித்தேன். எனக்கு லேசாக சந்தேகத்தை வந்தாலுமே கூட தர்மலிங்கத்தோட இடத்துல இவனே வந்து படுத்திருப்பான்னு நான் ஆரம்பத்தில் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஆனால் அவன் உயிரில் கையெழுத்து போடுற அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு உண்மை பிடிபடலை. அது அச்சு அசல் தர்மலிங்கத்தோட கையெழுத்து மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு பல நாள் தர்மலிங்கத்தோட கையெழுத்தை போட்டு பயிற்சி எடுத்திருக்கான். ஆனால் அந்த உயிரில் கையெழுத்து போடும்போது தான் அவன் மாட்டிட்டான். பேனாவை பிடிச்சு எழுதுறதுக்காக அவன் தன் கட்டுக்களை கொஞ்சம் தளர்த்துனா அவனோட முழங்கைக்கு மேலே கட்டுக்கள் லேசாக விலகினதுப்போ ஒரு விசித்திரமான தீக்காயம் தழும்பு தெரிஞ்சுது. நேற்று எங்கிட்ட தனக்கு விபத்து ஏற்பட்டது காயன்னு காமிச்சானே, அதே தழும்பு தான். இளங்கோவனோட திட்டம் ரொம்ப கச்சிதமாக இருந்தது. வடிவுக்கும் கார்த்திக்கும் தர்மலிங்கத்தோட சொத்தில் எந்த பங்கும் போயிடக்கூடாதுன்னு அவங்கள முடிச்சு கட்டிட்டான். ஏன்னா வடிவு உண்மையிலேயே தர்மலிங்கத்தோட தாலி கட்டின மனைவி. அந்த திருமணப்பதிவு சான்றிதழை தேடித்தான் வடிவோட வீட்டில் சல்லடை போட்டு தரமட்டமாக ஆக்கியிருக்கான். அது அவனுக்கு கிடைச்சும் இருந்திருக்கும். இந்த வட்டாரத்தில் திருமணப்பதிவாளர் பொறுப்பில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் தான் தர்மலிங்கத்துக்கும் வடிவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் இளங்கோவனுக்கு டாக்டரோட உதவி ரொம்ப தேவையாக இருந்தது. முனுசாமி உண்மை தெரிஞ்சு நடுவில் வந்ததால் அவனையும் ஏரியில் மூழ்கடிச்சு கொல்ல பார்த்தாங்க. என் முன்னாடியே உயிரில் கையெழுத்து போட்டு 20 லட்ச ரூபா பணத்தையும் கையில் வாங்குற வரைக்கும் நடித்தான். அப்புறம் என் மண்டையில் பூந்தொட்டையால் அடித்து மயக்கம் போட வச்சுட்டு உடனே பங்களா விட்டு வெளியோட வந்து கட்டுக்களை கலட்டி எறிஞ்சிட்டு போயிட்டான். முனுசாமியும் சுலபமாக தீர்த்து கட்டிட்டு தான் நினச்சான். நான் திரும்பி நின்றுட்டு இருந்தப்போ பின்னாடி நைஸாக வந்து என் தலையில் பலமாக அடிச்சிட்டான் பாவி. முனுசாமி இளங்கோவி வெறுத்து பார்த்தபடியே சொன்னான். ஆமாம், கதிர் தொடர்ந்தான். அப்புறம் எல்லா பழையும் தர்மலிங்க ஐயா மேலே போட்டுட்டு அவரே எல்லா கொலையிலும் செஞ்சுட்டு பணத்தோடு எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி உலகத்தையே நம்ப வைக்க நினச்சான். கொஞ்ச நாள் கழித்து அனிதாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த புதிய உயில் மூலமாக மொத்த எஸ்டேட்டு தன் கைக்கு மாற்றிட்டு அனிதாவையும் நடுவு தெருவில் துரத்தி விட்டுருப்பான். ஆனால் ஒன்றே ஒன்று, இளங்கோவன் ஒரு வக்கீல் கிடையாது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு அவனுக்கு யோசிக்க முடியல. தர்மலிங்கத்துக்கு புத்தி பேதலிச்சு போச்சுன்னு அது நிரூபித்தா அந்த புதிய உயில் சொத்து செல்லாததும் அனிதாவை அலட்சியமாக உதறி தள்ளி தன் சுபீரத்தை காட்டிட்டான். தர்மலிங்கத்தின் பேரில் இவன் செஞ்ச அத்தனை பாவங்களும் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா உண்மையான தர்மலிங்கம் அடையாளம் தெரியாத பிணமாக ஏற்கனவே மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டார். அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. மதுரை வழியே சென்னை நோக்கி செல்லும் அந்த விரைவு ரயிலை ஸ்டேஷன் மாஸ்டர் கொடியசைத்து நிறுத்தி வைத்தார். முதல் வகுப்பு ஏசி பெட்டியின் கூபேவுக்குள் மேகலாவும் கதிரும் அமர்ந்து சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்தனர். தெரியுமா மேகலா, கதிர ஆழ்ந்த யோசனையோடு சொன்னான். அந்த எஸ்டேட்டில் வச்சு இளங்கோவன் ஒரு நியாயமான விஷயத்த சொன்னான். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சொத்தும் தனியாக ஒரு சின்ன பொண்ணும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஆபத்துன்னு சொன்னான். அந்த நிலைமையை நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது. பணப்பெட்டி உன் கையில் இருக்கும். ஆனால் நானும் படு சமர்த்தான வக்கீல். நீ கண்ணமிக்கிற நேரத்தில் உன்னை ஏமாற்றி மொத்த சொத்தையும் என் கைக்கு
அதை நீங்களே முழுசாக வச்சுக்கோங்க. மேகலா அவனது தோளில் மெதுவாக தலை சாய்த்தார். ஒத்த பைசா கூட மிச்சம் வைக்காமல் மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் மட்டும் கிடைச்சா போதும்.